அதிகாரத்தில் இருக்கக்கூடிய பாடங்கள். அதுல நம்ம பார்க்கும்போது 34வது கேள்வி, வாட் டஸ் த வேர்ட் ப்ராஃபெட் ஸ்ட்ரிக்ட்லி சிக்னிஃபை? தீர்க்கதரிசி என்ற வார்த்தையின் சரியான அர்த்தம் என்ன? அது இந்த கேள்வி. ஸோ இந்த கேள்விக்கான பதில்களையும் இந்த கேள்வியை நம்ம தியானிக்கலாம். சகோதரர் ஜோசப் இதை நீங்க படிச்சுட்டு நீங்களே எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. குட் ஈவினிங் சார். எஸ் பிரதர், குட் ஈவினிங் பிரதர். 34வது கேள்வி, தீர்க்கதரிசி என்ற வார்த்தையின் சரியான அர்த்தம் என்ன? F311. தீர்க்கதரிசி என்ற வார்த்தை பழங்காலங்களில் உபயோகிக்கப்படுத்தப்பட்டது போல இன்றைக்கு பொதுவாக உபயோகப்படுத்தப்படுவதில்லை. ஆனால் அது வருங்கால காரியங்களை முன்கூட்டியே சொல்லக்கூடிய ஒருவரை குறிக்கிறது. இருந்தாலும் தீர்க்கதரிசி என்கிற வார்த்தையை சரியானபடி சொல்ல வேண்டும் என்றால் ஒரு சிறந்த பேச்சாளர் அல்லது நவன்மை உள்ளவரை குறிக்கிறது. தரிசனங்களை காண்கிறவரும் அல்லது வெளிப்பாட்டை பெறுகிறவரும் கூட ஒரு தீர்க்கதரிசியான இருக்கலாம். அதை அறிவிக்கிறவரும் படி கருத்தப்படலாம். இருந்தாலும் இரண்டுமே துல்லியமாக வித்தியாசமானவைகள். மோசேயும் ஆரோனையும் எடுத்துக்கொண்டால் மோசே தான் உயர்ந்தவர், ஏனெனில் அவர் திவ்ய பிரதிநிதியாக இருந்தார். ஆனபடியால் தேவன் அவரிடத்தில் சொன்னார், பார், உன்னை நான் பார்வோனுக்கு தேவன் ஆக்கினேன். உன் சகோதரனாகிய ஆரோன் உன் தீர்க்கதரிசியாய் இருப்பான், பேசுகிறவராக வாயாய் இருப்பான். யாத்திராகமம் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஒரு விதத்தில் அப்போஸ்தலர்கள் பலர் வரப்போகிற காரியங்களை முன்கூட்டியே காண்கிறவர்களாக இருந்தார்கள் என்பதை நாம் ஏற்கனவே பார்த்து இருக்கிறோம். வரப்போகிற காரியங்களை குறித்து ஒரு அறிவு அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. அவர்கள் அநேகரும் தீர்க்கதரிசிகளாகத்தான் இருந்தார்கள் என்று நாம் கூறுகிறோம். அதாவது அவர்களில் பேதுருவும் பவுலும் சிறந்த பொது பேச்சாளராக அல்லது தீர்க்கதரிசிகளாக இருந்தனர். ஆனாலும் அநேக சிறந்த பொது பேச்சாளராக அல்லது தீர்க்கதரிசிகள் இருந்தனர் என பார்க்கிறோம். உதாரணமாக பர்னாபாவையும் சொல்லலாம். மேலும் யூதா, சீலா என்பவர்களும் தீர்க்கதரிசிகளாக இருந்தபடியினால் அநேக வார்த்தைகளினால் சகோதரர்களுக்கு புத்தி சொன்னார்கள். அப்போஸ்தலர் 15ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த ஒரு அர்த்தத்தை தீர்க்கதரிசி அந்த அர்த்தத்தை என்ன குறிக்குதுன்னு பார்த்தா சிறந்த ஒரு பேச்சாளர் இருந்து பாக்குறோம். அப்போ அந்த தீர்க்கதரிசின்னா பழைய ஏற்பாட்டுல எப்படி இருந்தாங்கன்னாக்கா தானியேல், அப்புறமா ஏசாயா, எரேமியா இவங்களெல்லாம் வந்துட்டு ஒரு தீர்க்கதரிசியா இருந்தாங்க. அவங்க எப்படிப்பட்டவர் இருந்தாங்கன்னாக்கா ஒரு பரப்பு போகிற ஒரு காரியங்களே அவங்க வந்துட்டு வெளிப்படுத்துவர்களா இருந்தாங்க. அது தேவன் வந்துட்டு அவங்களுக்கு ஒரு நியாயப்பிரமாணத்தை கொடுத்தாரு இஸ்ரேல் ஜனங்களுக்கு. அவங்க எப்படி இருக்குன்னா தேவனுக்குரியவர்களா, தேவனுக்குரிய அந்த நற்கிரைகளை செய்கிறவர்களா இருக்கணும். அதை விட்டு அவங்க விலகி போறவங்களுக்கு அது எப்படிப்பட்டதா இருந்தாங்கன்னாக்கா தேவனை மறந்து ஒரு விக்கிர ஆராதனைக்கும் அந்த ஃபர்ஸ்ட் வால்யூம்ல அவரு சில விஷயத்த சகோதரர் சொல்றத பாக்குறோம். அவங்க எப்படி ஏறாங்கன்னா ஒரு விக்கிர ஆராதனைக்கு அவரை விளங்கி அவரை விட்டு போறதையும், அப்போ அது மூலியமா அவங்களுக்கு என்ன மாதிரி ஒரு தண்டனைக்குள்ள அவங்க போறாங்களோ, அப்போ அந்த தீர்க்க தரிசனமா அந்த வார்த்தைகளை எச்சரிப்பான வார்த்தைகளை கொடுத்து அவங்க பாவங்களை அவங்க என்ன பண்ணும் விட்டுட்டு வந்தா அவங்களுக்கு எப்படிப்பட்டனா ஒரு ஆசீர்வாதத்தையோ சந்தோஷத்தையோ தேவன் கொடுக்கிறாரு. அதுக்கு மாறாக அந்த தண்டனையும் எப்படி இருக்குதுனாக்கா மனம் திரும்பாமல் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு கசப்பான ஒரு வாழ்க்கைக்கும், அப்புறமா சிறைப்பட்டு போறதுக்கோ, கொடுமையான ஒரு கொலை செய்யப்படுற அந்த நிலைமை கூட அவங்க போயிடுறாங்க. அதனால அந்த மாதிரி ஒரு நிலைமையில அவங்க போயிடுறாங்க. அப்போ இங்க நம்ம பார்க்கும்போது பார்வோனுக்கு என்ன பண்றாருன்னா மோசே ஒரு தேவனா ஆக்குறாரு. அப்போ அவரு அந்த ஒரு தீர்க்கதரிசி எப்படி இருக்குதுனாக்கா அவர் சொல்ற வார்த்தை யார் சொல்லணும்னாக்கா இந்த ஆரோன் சொல்றத பாக்குறோம்.
அந்த ஆரோன் எப்படிங்கிறாருன்னா அவரோட வாயா இருக்கிறாரு. அப்போ ஒரு மெசேஞ்சரா அவர் வந்து பேச்சாளரா ஒரு மெசேஞ்சரா நீ இப்படி போய் சொல்லணும், இப்படி போய் நடக்கணும், இப்படி பண்ணா நான் இப்படி செய்வேன் அப்படின்றது அவருக்கு வெளிப்படுறத பாக்குறோம். அப்போ இந்த இப்ப இருக்கிற ஒரு காலத்துலயும் எப்படி இருக்கிறாங்கன்னாக்கா, தீர்க்கதரிசனம் வரப்போற நாட்களில நம்ம தெரிஞ்சிருக்கிறோம். அதற்கு மாறாக எப்படி பண்றாங்கன்னாக்கா, கள்ள தீர்க்கதரிசிகளும் என்ன பண்றாங்க, இப்படிப்பட்ட ஒரு நிலைமையில இருக்கிறாங்க. அது யாருன்னாக்கா, இந்த கள்ள போதகர்களாகிய இந்த பாகால் பாகால் தீர்க்கதரிசிகள் எப்படி இருக்கிறாங்க, அவங்களும் ஒரு தீர்க்கதரிசி தான். ஆனா அவங்க வந்து ஒரு கள்ள போதகர்களாகவும் ஒரு அநியாயத்தை செஞ்சு ஒரு நிலையில நடக்கிறத பாக்குறோம். ஆனா இந்த மாதிரி ஒரு தீர்க்கதரிசின்ற அர்த்தம் என்னன்னாக்கா ஒரு சிறந்த பேச்சாளரு. அப்ப இவங்க வந்து எப்படி இருக்கிறாங்கன்னா, இந்த வசனத்துல கூட நம்ம பார்க்கும்போது எப்படி வெளிப்படுத்துறாங்க அப்படின்னாக்கா, 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல கூட பார்க்கும்போது அப்போஸ்தலர் பவுல் வந்து சொல்றாரு, இப்பொழுது இருக்கிற வானங்களும் பூமியும் அந்த வார்த்தைகளின்படி அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டிருக்குது. தேவ பக்தி இல்லாதவர்கள் நியாய தீர்க்கப்பட்டு அழிந்து போகும் நாள் வரைக்கும் காக்கப்பட்டிருக்கு. அப்போ வரக்கார காரியங்களுக்கு கூறியவர்கள் தான் இந்த தீர்க்கதரிசின்னு சொல்றத பாக்குறோம். அவங்க வந்து ஒரு பேச்சாளரும். அந்த பேச்சு எப்படி இருக்கு தேவைப்படுதுன்னாக்கா, இந்த ஒரு வழிய விட்டு தேவனை விட்டு விலகி போய் ஒரு பாவத்துக்கோ அநீதியான காரியத்துக்கோ செய்ய போறவங்க அவர் எச்சரிப்பான கொடுக்கிற ஒரு வார்த்தை தான் இந்த தீர்க்கதரிசியான ஒரு வார்த்தையா இருக்கிறதுன்னு பாக்குறோம். பட் வாய்ப்பு தந்து பிதாவாகி தேவனுக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்கும் நன்றி செலுத்துகிறேன். தேங்க்யூ பிரதர். அருமை. பிரிவான இந்த வார்த்தை பாருங்க, தீர்க்கதரிசி என்ற வார்த்தையின் சரியான அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லும்போது 2 அர்த்தங்களை நமக்கு இங்கே கொடுக்கிறாரு. அதாவது தீர்க்க தரிசனம் அதை சொல்லுகிறவர்களும், அப்புறம் அந்த தீர்க்க தரிசனத்தை அறிவிக்கிறவர்கள் 2 பேர் இருக்கிறாங்க. தீர்க்க தரிசனத்தை காண்கிறவர்கள், அப்புறம் அந்த தரிசனத்தை அறிவிக்கிறவர்கள். என்ன விஷயம் அவங்களுக்கு வெளிப்பட்டது அப்படிங்கிறத அறிவிக்கிறவர்கள் 2 பேருமே அங்க தீர்க்கதரிசி என்று நம்ம பார்க்கிறோம். அதுல பேச்சாளர்னு சொல்லும்போது நாவன்மை உள்ளவர்னு ரொம்ப திறமையாக பேசக்கூடிய ஒருவர். தேங்க்யூ பிரதர். வேற இந்த பகுதியில வேற ஏதாவது கமெண்ட்ஸ் இருக்குங்களா? எஸ் பிரதர், ஸ்டாலின் பிரதர் பேசுங்க. எஸ் பிரதர். பிரதர், இன்னொரு பாயிண்ட் இதில் என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா, பிரதர் கூட அந்த ஒரு பாயிண்ட்டை வந்து குறிப்பிட்டாரு. தீர்க்கதரிசி அப்படின்னும் போது இவங்களுடைய வேலை, அதாவது இவங்களுடைய முக்கியமான வேலை வந்து என்னவா இருந்துச்சுன்னா, முக்கியமாக ஜனங்க வந்து பாவம் செய்யும் போது அவங்கள வந்து கண்டிக்கிறது. ஏன்னா பழைய ஏற்பாடுல நம்ம பார்க்கும்போது நிறைய தீர்க்கதரிசிகள் என்ன பண்ணுவாங்கன்னா, ராஜாக்கள் பாவம் செய்வாங்க, இஸ்ரேல் ஜனங்கள் பாவம் செய்வாங்க. இவங்க போயிட்டு டைரெக்டாக கண்டிப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஜெரேமியா, அதுக்கப்புறமா ஜெரேமியா இருந்தார், அதுக்கப்புறமா ஏசையா இருந்தார். இவங்கெல்லாம் போயிட்டு டைரெக்டாகவே அந்த ராஜாக்கள் இருந்தாலும் சரி, ஜனங்கள் இருந்தாலும் சரி, இவங்க டைரெக்டாக போய் கண்டிப்பாங்க. இது வந்து தீர்க்கதரிசியோடைய ஒரு முக்கியமான வேலையாக இருந்துச்சு. இன்னொரு வேலை என்னன்னா, ஜனங்களை கண்டிச்சு, அதாவது அவங்களுடைய பாவத்தை கண்டிச்சு, அவங்கள வந்து தெய்வ பக்திக்குள்ளாக கொண்டு போறதும் அவங்களுடைய முக்கியமான வேலையா இருந்துச்சு. இவங்களுடைய வேலை தான் என்னவா இருந்துச்சுன்னா, அவங்களுக்கு ஜனங்களை வந்து என்கரேஜ் பண்ணணும். ஜனங்களை வந்து அந்த தெய்வ பக்திக்குள்ளாக வழிநடத்தணும். ஸோ தீர்க்கதரிசி அப்படின்னு சொல்லும்போது, அதாவது வருங்காலத்துல சொல்றவங்க மாத்திரம் இல்ல. இவங்களோட இன்னொரு வேலை கூட என்னவா இருந்துச்சு அப்படின்னா, பாவத்தை கண்டிக்கிறது மற்றும் ஜனங்களை வந்து உற்சாகப்படுத்தி தெய்வ பக்திக்குள்ளாக அவங்கள வந்து கொண்டு போறது. இது வந்து பழைய ஏற்பாடுல வந்து இப்படி இருந்துச்சு. இப்போ பிரதர் கூட சொன்னாரு, அந்த தீர்க்கதரிசி அப்படின்ற வார்த்தைக்கான அர்த்தம் வந்து பப்ளிக் எக்ஸ்பவுண்டர், அதாவது இந்த புது பேச்சாளர். இதே விஷயத்த நம்ம இப்போ நம்மளுடைய 7ஆம் சபைக்கு நம்ம வந்து பார்க்கும்போது, நம்ம வந்து பொருந்தி பார்க்கும்போது, எபேசியர் 4ஆம் அதிகாரத்துல கூட என்ன இருக்கு அப்படின்னா, தேவன் வந்து சபைக்கு வந்து என்ன கொடுத்திருக்காரு அப்படின்னா, சுவிசேஷகனை கொடுத்திருக்கிறாரு, அதுக்கப்புறம் பாஸ்டரை கொடுத்திருக்கிறாரு, போதகர்களை கொடுத்திருக்கிறாரு. அதே மாதிரி தீர்க்கதரிசிகளை கூட தேவன் வந்து கொடுத்திருக்கிறாரு அப்படின்ட்டு அங்க வசனம் இருக்கும். ஸோ நம்ம மத்தியில கூட தீர்க்கதரிசிகள் இருக்கிறாங்களான்னு கேட்டாக்கா, கண்டிப்பா இருக்கிறாங்க. ஸோ யார் அப்படின்னா, அதாவது இப்போ தீர்க்கதரிசி அப்படின்னும்போது பிரதர் என்ன கிளியரா இங்க சொன்னார் அப்படின்னா, அந்த பேச்சாளர், புது பேச்சாளர், அதாவது அந்த பப்ளிக் எக்ஸ்பவுண்டர்.
ஸோ இந்த தீர்க்கதரிசின்னு சொல்லும்போது அது வந்து ஒரு தாளந்துன்ட்டு கூட பிரதர் வந்து சொல்றாரு. அது ஒன் ஆஃப் த டேலண்ட். அது தேவன் வந்து சகோதரர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு டேலண்ட். ஸோ இவங்க தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இதை வந்து ஒரு பாயிண்ட்ல கவர் பண்ணும்போது கூட கிறிஸ்து வந்து, அதாவது கிறிஸ்துவின் சரீரம், நம்ம எல்லாருமே கிறிஸ்துவின் சரீரமா இருக்கிறோம். சரீரத்தில் ஒரு ஒரு அவயவமாக நம்ம வந்து இருக்கிறோம். இந்த அவயவத்துல நம்மளுடைய கண்கள் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பார்ட்டா இருக்கு. நம்மளுடைய ஐஸ். இந்த கண்கள் வந்து எதை குறிக்குது அப்படின்னா, இந்த கண்கள் தான் அந்த ஒரு சரீரத்துக்கே வெளிச்சம் கொடுக்கும். ஸோ பிரதர் வந்து அவருடைய கமெண்ட்ரியில என்ன பண்றாரு அப்படின்னா, இந்த கண்களை வந்து தீர்க்கதரிசிகளுக்கு கம்பேர் பண்ணி பேசுறாரு. அதாவது பேச்சாளர்கள், புது பேச்சாளர்கள். ஏன்னா இந்த ஒரு தீர்க்கதரிசிகள் இவங்க தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, சபைக்கு வந்து தேவையான அந்த ஒரு வெளிச்சத்தை வந்து இவங்க தான் வந்து குடுப்பாங்க. அவங்களுடைய பாவத்தை கண்டிச்சு, அவங்கள வந்து அந்த தெய்வ பக்திக்குள்ளாக இவங்க தான் வந்து கொண்டு போவாங்க அப்படின்ட்டு பிரதர் வந்து சொல்றாரு. இன்னும் கொஞ்சம் அந்த 6th வால்யூம்ல நம்ம அத பார்க்கும்போது, யார் இந்த தீர்க்கதரிசிகள் அப்படின்னும்போது, மூப்பர்கள் அப்படின்ட்டு பிரதர் வந்து கொண்டு வராரு. அதாவது நம்ம மத்தியில இருக்கக்கூடிய எல்டர்ஸ். ஏன்னா அவங்கள தான் அந்த ஒரு திறமை, அந்த ஒரு டேலண்ட் இருக்கிறவங்கள தான் நம்ம வந்து எல்டரா வந்து நியமிக்கிறோம். ஸோ மூப்பர்கள் வந்து கிட்டத்தட்ட எப்படி இருக்கிறாங்க அப்படின்னா, ஒரு கண்கள் போல அந்த சரீரத்தோட, அதாவது ஈச் இண்டிவிஜுவல் எக்லிஷியாக்கு அவங்க வந்து ஒரு கண்கள் போல இருக்கிறாங்க. ஸோ அவங்களுடைய முக்கியமான வேலையே வந்து சபையை வந்து அவங்களுடைய பாவத்தை கண்டிச்சு, அந்த ஒரு தெய்வ பக்திக்குள்ளாக அந்த சபைக்கு தேவையான அந்த ஒரு வெளிச்சத்தை கொடுத்து, அவங்கள அந்த கிறிஸ்துவின் சாயலுக்கு கொண்டு போறது தான் அவங்களுடைய முக்கியமான வேலையா இருக்கு. ஓவர் பிரதர். தேங்க்யூ பிரதர், தேங்க்யூ. அருமை. நல்ல விஷயங்களை நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. நன்றி. பிரியமானவர்களே, இங்கே நம்ம பார்க்கும்போது புதிய ஏற்பாட்டில் கூட அப்போஸ்தலர் வந்து இங்கே தீர்க்கதரிசிகளாக இங்கே எக்ஸ்பிளைன் பண்றாரு, குறித்து காமிக்கிறாரு. அது மாத்திரமல்ல, இந்த காலத்துல கூட நீங்க பார்த்தீங்கன்னா, இப்ப சபை கூட ஒரு தீர்க்கதரிசியின் வகுப்பாராக நம்ம இங்க பார்க்கிறோம். சபையின் அங்கங்கள் எல்லாருமே. இப்ப இந்த கடைசி காலத்துல கூட நம்ம பார்க்கும்போது, நாம எந்த தீர்க்கதரிசி கம்பேர் பண்றாரு சபைய? சகோதரர் சொன்ன மாதிரி கண்டிச்சு, பாவங்களை உணர்த்தி, அவங்கள வந்து தேவன் பக்கம் திருப்பக்கூடிய ஒரு தீர்க்கதரிசியாகவும் கூட இருக்கிறாங்க. எந்த வகுப்பாருக்கு கம்பேர் பண்றாரு? நம்மள இப்போ கடைசி காலத்துல எலியா வகுப்பா இருக்கு. கரெக்ட். இப்ப பாருங்க, இப்ப எலியாக்கு வந்துட்டு எலியாவை பத்தி ஜீசஸ் கிரைஸ்ட வந்து சீஷர்கள் கேட்கும்போது, அதுக்கு முன்னாடி எலியா வரணும் இல்லையா அப்படி கேட்கிறாரு. அப்ப எலியா வந்து வந்தாயிட்டுன்னு சொல்லிட்டு அவர் யார காமிக்கிறாரு? யோவான் வகுப்பாருன்னு சொல்லுவாங்க. வெரி குட். யோவான் ஸ்நானகனை அங்க காமிக்கிறாரு. யோவான் ஸ்நானகனுடைய அதே பின்னடியார்களாக அவர் தான் நமக்கு ஃபோரன்னரா இருக்கிறாரு. நாமும் கூட அவருடைய பின்னடியார்களாக அவரை தொடர்ந்து நம்ம போகிறோம். நம்ம எலியா வகுப்பார், யோவான் வகுப்பார் என்று கூட நம்ம சொல்லலாம். அந்த வேலைகள் நீங்க பாருங்க, அங்க எலியா கூட வந்து நீங்க பாத்தீங்கன்னாக்கா அவங்களுடைய பாவங்களை கண்டித்து உணர்த்தினாரு இல்லையா? தேவன் பக்கம் திரும்புறதுக்கு அவர் பொது ஜனங்களுக்கும் கூட அவர் தீர்க்கதரிசியாக இருந்தார். அதே போல யோவான் ஸ்நானகனும் இருந்தார். அந்த யோவான் ஸ்நானகன் அப்படியே தொடர்ந்து நீங்க பார்க்கும்போது நிஜத்துல சபையை இங்க நமக்கு அடையாளமா காமிக்கிறாரு. அப்ப சபை கூட நீங்க பாத்தீங்கன்னா அவங்களும் அங்க யோவான் ஸ்நானகனை போல எலியாவை போல இருக்கிறாங்க. அதாவது எலியா அவருடைய ஊழியத்தை எங்க அவர் வந்து விட்டாரோ அங்கிருந்து யோவான் ஸ்நானகன் கண்டினியூ பண்ணார். அதே போல யோவான் ஸ்நானகன் எங்க விட்டாரோ அங்கிருந்து சபை வகுப்பார் கண்டினியூ பண்றது நம்ம பார்க்கிறோம் அந்த ஊழியத்தை. அதுல நீங்க பாத்தீங்கன்னா எலியா வந்து வனாந்தரத்துக்கு போறாரு. அங்கிருந்து யோவான் ஸ்நானனுடைய ஊழியமானது தொடருது. யோவான் ஸ்நானகன் வனாந்தரத்திலிருந்து வந்து அவர் வந்து பேப்டிசம் கொடுத்ததாக நம்ம பார்க்கிறோம். அது வரைக்கும் வனாந்தரத்துல இருக்காரு. அப்புறமா கடைசி அவர் சாகும்போது அவருடைய தலையை எடுத்துட்டாங்க. தலை அங்க சிறை சேதம் பண்ணப்பட்டதுல இருந்து சபையார் தங்களுடைய ஊழியத்தை துவங்குறாங்க. நாமும் கூட சிறை சேதம் பண்ணப்பட்டவர்களாக நம்ம இருக்கிறோம். தலை வந்து நம்ம இயேசு கிறிஸ்துவை நம்ம குறிக்கிறதாக இருக்குது. நம்ம சரீராங்கமாக, நம்ம வந்து தலை கிடையாது, நம்ம சரீராங்கமாக இருக்கிறோம். அவர் என்ன சொல்றாரோ அதை நம்ம கேட்கிறோங்களா? நம்ம அதனால சிறை சேதம் பண்ணப்பட்டவர்கள், அர்ப்பணிக்கப்பட்டவர்கள் அவர்களும் கூட அதே ஊழியம் தான். சரிங்களா? அங்க அவருடைய பாவங்களை தவறுகளை எடுத்து சொல்லணும். அதுக்கப்புறம் ஜனங்களை தேவன் பக்கமாக திருப்பணும். இந்த ஊழியம் நீங்க பார்த்தீங்கன்னா இன்றைக்கு சகோதரர் சொன்னார் அது மூப்பர்களுடைய வேலைன்னு. முக்கியமாக அது ஒரு பார்ட்டு. இன்னும் கூட நீங்க பார்த்தீங்கன்னா சபை வகுப்பார இருக்கிற எல்லாருக்குமே இது பொருந்தக்கூடியதாக இருக்குது. அந்த மூப்பர்களுக்கு இருக்கக்கூடிய
தகுதிகள், அந்த கேரக்டரு, அவங்களுக்காக கொடுத்துக்கூடிய அந்த ஒரு அந்த அவுட்லைன் கேரக்டர் எல்லாமே எல்லாருக்குமே இருக்கணும். சபையாருக்கு இருக்கணும் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அதுல நாமும் கூட யோவான் வகுப்பாராக நம்ம இங்க இருக்கிறோம். நாமும் கூட ஒரு தீர்க்கதரிசியாக. அப்படின்னா நீங்க பாத்தீங்கன்னா ஒரு வசனங்களையும் தீர்க்கமாக எடுத்து அறிவிக்கிறவர்களாக நம்ம இருக்கிறோம். ஒரு வசனத்தையும் நம்ம ரொம்ப ஷார்ப்பா கவனிக்கணும். அதுல என்ன சொல்றாருன்னு புரிஞ்சுக்கிட்டு நம்ம அறிவிக்கிறவர்களாக இருக்கணும். ஒருவேளை அதுல வந்துட்டு கொஞ்சம் நகவன்மை அப்படின்னு சொல்லும்போது கொஞ்சம் அதுல டேலண்டா இருக்கலாம். ஒருத்தர் ரொம்ப டாக்கட்டிவா இருக்கலாம். நம்ம ஒரு ஒரேட்டரா இருக்கலாம். ஒரு பொது பேச்சாளராக இருக்கலாம். அது ஒரு டேலண்ட். நீங்க பார்த்தீங்கன்னா எல்லாருமே தேவனுடைய வசனங்களை எடுத்து அவங்க அத மற்றவர்களுக்கு புரிய வைக்கிறவர்களாக அவங்க தங்களுடைய தாளந்தை வளர்த்துக்கணும் அப்படிங்கிறதுக்கு நம்ம இங்க பார்க்கிறோம். அதுல நீங்க பாத்தீங்கன்னாக்கா அப்போஸ்தலர் பேதுருவும் இங்க பவுலையும் காமிக்கிறாங்க. அது மாத்திரமல்ல மற்ற சீசர்களையும் காமிக்கிறாங்க. சரிங்களா? அங்க யூதா, சீலா இவங்களெல்லாம் கூட அங்க சொல்றத பார்க்கிறோம். வார்த்தைகள்ல சகோதரர்களுக்கு புத்தி சொன்னார்கள். அப்ப இதெல்லாமே நீங்க பாத்தீங்கன்னாக்கா வசனங்களை தீர்க்கமாக எடுத்து சொல்லுகிறவர்களாக இருந்தார்கள். இதுல எல்லாருக்குமே இந்த ஒரு வேலை இந்த கடைசி காலத்துல நமக்கு இருக்குது நம்ம பார்க்கிறோம். அந்த யோவான் வகுப்பாராக, யோவான் ஸ்நானகருடைய வகுப்பாராக நாம இங்க இருக்கிறோம். இப்ப நமக்கும் இந்த வேலைகள் இருக்குது. அது நம்ம கிறிஸ்துவனுடைய அந்த ராஜ்யம் துவங்கினதுல இருந்து அந்த பணியை நாம இந்த பூமியில செஞ்சுட்டு இருக்கிறோம். நமக்கும் கூட தேவன் நீங்க பாத்தீங்கன்னா இன் ஃபியூச்சர் என்னெல்லாம் இருக்குது அந்த வசனங்களை கிளியரா மற்றவர்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு, அதை புரிந்து கொள்றதுக்கு ஒரு பெரிய கிருபையை நமக்கு எல்லாருக்குமே காமிச்சிருக்கிறார். ஓகே, ஓவர். வேற ஏதாவது இருக்குங்களா கருத்துக்கள்? மேகலா சிஸ்டர் சொல்லுங்க. தேங்க்யூங்க பிரதர். இந்த தீர்க்கதரிசிங்கிற வார்த்தைக்கு இன்னொரு அர்த்தமும் கூட இருக்குது. என்னன்னா விக்கிரக ஆராதனை சம்பந்தப்பட்ட பிரசங்கிக்கிறவங்களை கூட அவங்க பாகாலின் தீர்க்கதரிசிகள் அப்படின்னு கூட இந்த சொல்றாங்க. ஆனா இங்க வேதத்துல சொல்லக்கூடிய தீர்க்கதரிசியினுடைய சரியான வார்த்தையினுடைய அர்த்தம் என்னன்னா தேவனுடைய வாயாக இருந்து தேவன் என்ன சொல்ல நினைக்கிறாரோ அந்த வார்த்தைகளை அவங்க போதிக்கக்கூடியவங்களா இருக்கணும் அப்படின்னு சொல்லி கூட பாக்குறோம். தேங்க்யூ. தேங்க்யூ சிஸ்டர். அருமை. கண்டிப்பா நம்ம தேவனுடைய வார்த்தைகள், தேவனுடைய வாயாக இருந்து அவருடைய வார்த்தைகளை பேசுற தேவனுடைய தீர்க்கதரிசிகளாக நம்ம இருக்கணும். அது ஒரு முக்கியமான கருத்து. தேங்க்யூ, நன்றி. ஸ்டாலின் பிரதர் ஒரு ரிக்வெஸ்ட். இது 1 Corinthians 14th chapter 1-4 அதுல இருக்கிற வசனங்களை படிக்க வச்சு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணா கொஞ்சம் நல்லா இருக்கும். மேகலா சிஸ்டர் படிக்கிறீங்களா? படிக்கிறேங்க. 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் 1-4 படிக்கிறேங்க. 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் 1 முதல். அன்பை நாடுங்கள், ஞான வரங்களையும் விரும்புங்கள், விசேஷமாய் தீர்க்க தரிசன வரத்தை விரும்புங்கள். ஏனெனில் அந்நிய பாஷையில் பேசுகிறவன் ஆவியினாலே ரகசியங்களை பேசினாலும் அவன் பேசுகிறதை ஒருவனும் அறியாதிருக்கிறபடியினாலே அவன் மனுஷரிடத்தில் பேசாமல் தேவனிடத்தில் பேசுகிறான். தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவன் எவனோ மனுஷருக்கு பக்தி விருத்தியும் புத்தியும் ஆறுதலும் உண்டாகத்தக்கதாக பேசுகிறான். அந்நிய பாஷையில் பேசுகிறவன் தனக்கே பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான். தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவன் எவனோ சபைக்கு பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான். போதுமாங்க, படிக்கணுமா? அவ்வளவுதான் சார். தேங்க்யூ சார். பிரதர் இது கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணா கொஞ்சம் நல்லா இருக்கும். தேங்க்யூ பிரதர். தேங்க்யூ சிஸ்டர். அருமையான பிரியமானவர்களே, பாருங்க, அருமையான ஒரு வார்த்தை தான் இந்த வசனங்கள்ல. ஸோ இது நம்ம பார்க்கும்போது இங்க தீர்க்கதரிசியாக இங்க சபை ஜனங்களுக்கு ஒரு வாய்ப்பை இங்க கொடுத்துக்கிறாரு. அன்பை நாடுங்கள், ஞான வரங்களையும் விரும்புங்கள், விசேஷமாக தீர்க்க தரிசன வரத்தை விரும்புங்கள். இப்ப எல்லாருக்குமே இது பொருந்தக்கூடியதாக தான் இருக்குது. அந்நிய பாஷை பேசுகிறவர்கள் ஆவியினாலே ரகசியங்களை பேசினால் அவர்கள் பேசுகிறதை ஒருவனும் அறியாதிருக்கிறபடினாலே அவன் மனுஷரிடத்தில் பேசாமல் தேவனிடத்தில் பேசுகிறான். தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவனும் மனுஷருக்கு பக்தி விருத்தியும் புத்தியும் ஆறுதலும் உண்டாகத்தக்கதாக பேசுகிறார். பாருங்க, இப்ப தீர்க்க தரிசனம் சொல்லும்போது இதுல எல்லாமே அடங்குறதாக நம்ம பார்க்கிறோம். அந்நிய பாஷையில் பேசுகிறவன் தனக்கு பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான். தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவன் சபைக்கு பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான்.
அப்ப தீர்க்க தரிசனங்கள் இந்த விளக்கம் நமக்கு இங்க ரொம்ப அருமையா இருக்குது. அப்ப இந்த தீர்க்க தரிசன அந்த ஒரு வார்த்தையினுடைய விளக்கம் நீங்க பார்த்தீங்கன்னா, சபையினுடைய பக்தி விருத்திக்காக, மற்றவர்களுடைய பக்தி விருத்திக்காக பேசுறது தான் தீர்க்க தரிசனம் என்று நம்ம பார்க்கிறோம். ஸோ அவங்களுக்கு புத்தி சொல்லுதல், ஆறுதல் சொல்லுதல், அது கூட இந்த தீர்க்க தரிசனத்துக்குள்ள அங்க அடங்குது. அதனாலதான் இங்க நம்ம பார்க்கணும், யூதா, சீலா என்பவர்கள் அநேகருக்கு வார்த்தைகள்னாலே சகோதரர்களுக்கு அந்த புத்தி சொன்னார்கள் என்று நம்ம பார்க்கிறோம். அப்ப இந்த புத்தி சொல்றது, ஆறுதல் சொல்றது, அது கூட அங்க தீர்க்கதரிசிக்கு ஒப்பாக சொல்லப்பட்டது நம்ம பார்க்கிறோம் பெரியமானவர்கள. இன்றைக்கு நீங்க பார்த்தீங்கன்னா, இந்த வசனங்களை புரிந்து கொள்ள இன்னைக்கு நீங்க பாருங்க, கிறிஸ்தவர்கள்னா அநேகர் என்ன பண்றாங்கன்னா, வசனங்களை படிக்கிறாங்க. ஆனா அத புரிந்து கொள்ளும் விதத்துல தான் தவறுகிறதை நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கு டோட்டல் முழு கிறிஸ்டண்டம் நீங்க பார்த்தீங்கன்னா, வார்த்தைகளுடைய அர்த்தங்களை லிட்டரலா எடுத்துக்கிட்டு, அத எக்ஸ்பிளைன் பண்றதுல என்ன பண்றாங்கன்னா, தவறி போயி, வேற விதமா எக்ஸ்பிளைன் பண்ணி, தேவனையே தேவனுக்கு விரோதமா காமிக்கிறது நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கு நீங்க பார்த்தீங்கன்னா, நரகம் என்ற இந்த வார்த்தைய எடுத்துட்டா கூட, அதனுடைய எக்ஸ்பிளனேஷன் அத புரிஞ்சிக்க முடியாததுனால, அதான் தீர்க்கதரிசி. தீர்க்கதரிசினா அந்த வார்த்தைகளை வியாக்கியானம் பண்றவரு. அதை புரிந்து கொண்டு மற்றவருக்கு பக்தி விருத்தி உண்டாக்கத்தக்க. இப்ப நீங்க தேவனுடைய திட்டத்தை நீங்க எடுத்தீங்கன்னா, தேவனுடைய திட்டத்தை நம்ம படிக்க 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 தேவன் மேல ஒரு அன்பும், அவர் மேல ரொம்ப பற்றுதலும், அவரிடத்துல நெருங்கி சேருவதற்கு ஏதுவாக தான் இருக்கும் அவருடைய திட்டங்கள். ஆனா இன்றைக்கு நீங்க பார்த்தீங்கன்னா, மனுஷர்கள் அதை புரிந்து கொள்ளாத முடியாததுனால, தேவனை விட்டு ஜனங்கள் தூரம் போகிறதுக்கும், தேவனிடத்துல வாய் வழி மாத்திரம் தேவன்கிட்ட சேர்ற மாதிரி, அவனுடைய இருதயம் தேவனை விட்டு தூரம் இருக்கிற மாதிரி எல்லாம் அந்த ஒரு விளக்கங்கள் மனுஷருக்கு கொடுத்துட்டாங்க. அதனால தீர்க்கதரிசி என்று சொல்லும்போது, அவர்களுக்கு பக்தி விருத்தி உண்டாக பேசுறது தீர்க்க தரிசனம். இன்னைக்கு பொதுவா தீர்க்க தரிசனம்னா அநேக தீர்க்க தரிசனங்கள் இருக்குது வருங்காலங்களை குறித்து. அவைகளை மாத்திரம் விளக்குவது தீர்க்கதரிசியாக இல்ல. பக்தி விருத்தி உண்டாக்குவதும், புத்தி சொல்வதும், மற்றுமாக ஆறுதலான வார்த்தைகள். இது அந்நிய பாஷைங்கிறது தனக்கு பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறேன்னு சொல்லிட்டாரு. ஆனா தீர்க்க தரிசனம் என்பது சபைக்கு பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறார்கள் அப்படிங்கிறது நம்ம இந்த வசனங்கள் நமக்கு ரொம்ப அருமையா தெரியுது. தேங்க்யூ பிரதர், இந்த அருமையான வார்த்தைகளுக்கு. ஸோ இதுல நீங்க பாருங்க, இது எல்லாருக்குமே விழுந்த கடமை. இன்றைக்கு நீங்க இதை புரிஞ்சுக்கல அப்படின்னு சொன்னாக்கா, நாமும் கூட இதுல நடந்து போகிறது ரொம்ப கடினமாயிடும். இன்றைக்கு நீங்க பாருங்க, எப்ப இயேசு கிறிஸ்து 1878 அவருடைய ராஜ்யத்தின் அலுவல்களை திரைக்கு அந்த பக்கம் ஆரம்பித்தாரோ, அதே கனப்பொழுதுல திரைக்கு இந்த பக்கம் உயிரோடு இருக்கிற நாம் மகிமை அடைவதற்கு முன்பே ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை அறிவிக்க நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அதுதான் சொல்றாரு, மலைகள் மேல அந்த சுவிசேஷனுடைய பாதங்கள் எவ்வளவு அழகா இருக்கிறது அப்படின்னு சொல்றாரு. கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார் என்று அறிவிக்கிற பாதங்கள். அப்ப இன்னைக்கு பாத அங்கங்கள் கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார்னா அந்த தீர்க்க தரிசனத்தை அங்க தெளிவாக எடுத்து சொல்லுகிறவர்கள். அது அந்த பாதங்கள் பாதனா பாத அங்கங்கள். சுவிசேஷகம் இங்க நம்முடைய ஆண்டவரை குறிக்குது. அவருடைய பாத அங்கங்கள் தான் அங்க ராஜ்யத்தை பத்தி எடுத்து சொல்றவங்களாக இருக்கிறாங்க நம்ம பார்க்கிறோம். ஆக பாருங்க, இந்த தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவனோ அப்படிங்கிற சொல்லும்போது, நாட் ஓன்லி எல்டர்ஸ், எல்லாருக்குமே அது பொருந்தக்கூடியதாக இருக்கு நம்ம பார்க்கிறோம். முக்கியமாக சபையை வழிநடத்துகிறவர்களுக்கும் அது முக்கியமான ஒரு வரம் தேவன் கொடுத்திருக்கிறாரு. கண்டிப்பா பரிசுத்த ஆவியின் ஒத்தாசையினால் தான் நம்ம இதை பேசுறோம். தேவன் அதுல நமக்கு கிருபைகள் காமிச்சிருக்கிறாரு. ஏன்னா இன்றைக்கு 7ஆம் தூதனுடைய எழுத்துக்களை படிக்கணும், புரிஞ்சுக்கணும்னாலே நமக்கு பரிசுத்த ஆவி வேணும். தேவன் நமக்கு பரிசுத்த ஆவி கொடுத்திருக்கிறது அதற்காகத்தான். அந்த கிருபைகளை பெற்றுக்கொண்டவர்களாக நாம அதை பேசுறோம். எல்லாருமே அதுல நம்ம இந்த வேலைகளை நம்ம செய்யணும். புத்தி சொல்றதும் ஆறுதல் சொல்றதும் எல்லாருக்குமே உரிய ஒரு ஸ்லாக்கியமா இருக்குது. அப்ப நம்ம எதை பேசினாலும், ஒரு சபையின் அங்கமாக இருக்கிறோன்னா, பிரதர் சொல்லும் என்ன சொல்றேன்னா, ஒருத்தர் வீட்டை நீங்க கடந்து போறீங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஆளு சொல்லிட்டு போகலாம். ஏன்னா தேவனுடைய அவர் ஒரு ஊழியக்காரன், சரீராங்கமாக தேவனுடைய அழைப்பை பெற்றவர், அவருக்கு ஒரு ஆளு சொல்லிட்டு போகணும் அப்படின்னா, நீங்க பேசும்போது அவங்களோட பேசும்போது நமக்கு பரிசுத்த ஆவி கிடைக்குமா. அதனால சொல்றாங்க, சபை எப்போது பேசினாலும் பக்தி விருத்திக்கு ஏதுவாக தான் பேசுவாங்க. ஆகையினால அது தீர்க்க தரிசனம் என்று அங்க சொல்லப்பட்டிருக்கிறது. தேங்க்யூ பிரதர். வேற ஏதாவது எக்ஸ்பிளனேஷன் தான் நீங்க உங்களுடைய வாய்ப்பு நீங்க பயன்படுத்திக்கலாம். வேற கருத்துக்கள் இருக்கா? இந்த வசனம் கண்டிப்பா அதை
நமக்கு அது அருமையாக அதை விளக்குறதாக நம்ம பார்க்குறோம். இது முக்கியமான வரம், இந்த வரத்தை நாடுங்கள் என்னங்க சொல்றாரு. இந்த கமெண்ட்ரியில கூட நிறைய விளக்கங்கள் இங்க கொடுக்குறாரு. ஓகே சகோதரர், நம்ம அடுத்த கேள்விக்கு நம்ம போகலாம். 35வது கேள்வி. ராட் தட் பட்டட், துளிர்த்த தளிர்த்த கோல் சொன்னா துளிர்த்த கோல் என்று போடப்பட்டிருக்குது. ஓகே, இங்கே மகா பரிசுத்த ஸ்தலத்தில் வைக்கப்பட்டிருந்த பொருட்கள் எவை? விரிவாக விளக்கவும். ஸோ இதுதான் நம்முடைய இந்த கேள்வியாக இருக்குது. 35வது கேள்வி 35, கொஸ்டின் நம்பர் 35. வாட் ஃபர்னிச்சர் டிட் த மோஸ்ட் ஹோலி கண்டைன் அப்படின்னு சொல்றாரு. இங்க மகா பரிசுத்தத்துல அது வைக்கப்பட்டிருந்த பொருட்கள் எவை? பிரதர் கித்திகா சிஸ்டர் அவைலபிள் இல்லை, ஸோ அதனால தாரா சிஸ்டர் வந்து பண்ணுவாங்க பிரதர். ஓகே பிரதர், நோ ப்ராப்ளம். சிஸ்டர் இப்போ படிங்க, நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணலாம். குட் ஈவினிங் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர். கேக்குதுங்களா பிரதர்? குட் ஈவினிங் சிஸ்டர், கேக்குது கிளியர். மகா பரிசுத்த ஸ்தலத்தில் வைக்கப்பட்டிருந்த பொருட்கள் யாவை? விரிவாக விளக்குக. திரைக்கு அப்பால் மகா பரிசுத்த ஸ்தலத்தில் உடன்படிக்கை பெட்டி இருந்தது. இது சித்தி மரத்தால் செவ்வாக வடிவ பெட்டியாக செய்யப்பட்டு முழுவதுமாக பொன்னினால் மூடப்பட்டிருந்தது. இதனுடைய மூடி சுத்தமான பொன்னினால் செய்யப்பட்டிருந்தது. இது கிருபாசனம் என்று அழைக்கப்பட்டது. இந்த கிருபாசனத்தின் மேல் ஒரே துண்டினால் அடிக்கப்பட்ட வேலையாய் பொன்னால் செய்யப்பட்ட 2 கேருபீன்கள் அமைக்கப்பட்டிருந்தன. இந்த பெட்டிக்குள்ளாக மன்னா வைக்கப்பட்ட பொற்பாத்திரமும் ஆரோனுடைய தளிர்த்த கோலும் உடன்படிக்கையின் கற்பலகைகளும் வைக்கப்பட்டிருந்தன. வசனம் எபிரியர் 9ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அந்த கிருபாசனத்தின் மேல் ஆதி பிரகாசமான ஒளி தோன்றிற்று. அது அந்த 2 கேருபீன்கள் மத்தியில் ஒளிர்ந்தது. மகா பரிசுத்த ஸ்தலத்தை பிரகாசம் உள்ளதாக செய்தது. இதுவே மகா பரிசுத்த ஸ்தலத்தில் இருந்த ஒரே வெளிச்சம். இந்த மகிமையான ஒளி தேவனுடைய பிரசன்னத்தை குறிக்க கூடியதாக இருந்தது. மகா பரிசுத்த ஸ்தலம் என்று நம்ம பார்க்கும்போது இது கர்த்தருடைய ஒரு பிரசன்னமாகுதல் இடமாகவும், அது இன்னொன்று ஷெகினா என்று மகிமைப்படுத்தக்கூடியதாகவும், இன்னொன்று சொல்லப்போன பரலோகத்தையும் குறிக்கக்கூடியதாக இந்த மகா பரிசுத்த ஸ்தலம் இருக்கிறது. நம்ம பார்க்கிற வண்ணமாகவே இதோ ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிற தேவனாகிய கர்த்தராக மகா பரிசுத்த ஸ்தலத்தில் நம் கர்த்தராகிய பிதாவாகிய தேவன் இருக்கிறார் என்பது உணர்த்துகிறது. இது இந்த உடன்படிக்கை பெட்டி, இந்த பெட்டி என்பது வனாந்தரத்தின் மோசையின் கரங்களை கொண்டு கர்த்தர் ஏற்படுத்தின ஆசாரிப்பு கூடாரத்தின் பொருட்களில் உடன்படிக்கை பெட்டியானது பிரதானமான ஒன்றாக இருந்தது என்று தெரிகின்றது. இந்த உடன்படிக்கை பெட்டி இது சித்தி மரத்தால் செவ்வாக வடிவ பெட்டியாக செய்யப்பட்டது. இது பொன்னினால் மூடப்பட்டிருந்தது. பெட்டி கர்த்தருடைய பிரசன்னத்திற்கும் அவரது ஜனங்கள் அவர்களுக்கான அவரது இரக்கத்திற்கும் கிருபைக்குமான அடையாள சின்னமாக காணப்பட்டது. இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளமாக உள்ளது. அவரில் முழு நியாயப்பிரமாணம் நிறைவேறுதலை அடைகின்றது. இப்போ பெட்டிக்கு மேல மூடி, அதுவும் சுத்த பொன்னினால் செய்யப்பட்டிருந்தது. அது பிதாவாகிய இயேசுவுக்கு தலையான பிதாவாகிய தேவனை அது மூடி குறிக்கிறதாக இருக்கிறது. அந்த மூடிக்கு மேல 2 செய்யப்பட்ட கேருபீன்கள், அது ஒரே துண்டினால் அடிக்கப்பட்ட வேலையாய் பொன்னால் செய்யப்பட்ட 2 கேருபீன்கள் அமைக்கப்பட்டிருந்தன. இதற்கு கிருபாசனம் என்று சொல்லப்படும். இந்த 2 என்று குறிக்கும்போது தேவனின் அன்பு மற்றும் வல்லமையை அது
அடையாளப்படுத்துகிறதாக இருக்கிறது. அது கிருபாசனம் அடிக்கப்பட்டது 2 மத்தியில அந்த ஒளி பிரகாசமாக ஷக்கீனா எழும்பி வருவதை நாம் பார்க்கும்போது அது மகா பரிசுத்த, அது ஒரு வருடத்துக்குரிய ஜனங்களுடைய பாவங்களை மூடுவதற்கென்று ஒவ்வொரு வருடமும் பாவ நிவாரண இரத்தமானது அந்த மூடியில் தெளிக்கப்படுவதினால் அது கிருபாசனம் என்று அழைக்கப்பட்டது. மேலும் வருடந்தோறும் தெளிக்கப்படும் இந்த இரத்தமானது உண்மையான பாவ நிவாரணத்தை உண்டு பண்ணுகின்ற கிறிஸ்துவின் இரத்தத்துக்கு நிழலாக இருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். அதோடு அதுக்கு மன்னா வைக்கப்பட்ட பொற்பாத்திரம், அந்த பெட்டிக்குள்ளாக மன்னா வைக்கப்பட்ட பொற்பாத்திரம் ஒன்றிற்கு ஆரோனால் தளிர்த்த கோலும் இருக்குது. அது 2 வித பூவும் பழங்களும் கொடுத்ததாகவும் மற்றும் 2 கற்பலைகள் கொண்டதாகவும் இருக்கிறது. முதலாவதாக மன்னா வைக்கப்பட்ட பொற்பாத்திரம் என்று பார்க்கும்போது அது சாவாமை உள்ள தெய்வ தன்மையையும் அழியாத மற்றும் தெய்வீக தன்மையும் அது அடையாளமாக்குகிறதாக இருக்கிறது என்று நம்ம பார்க்கிறோம். இது இன்னொன்று இயேசு கிறிஸ்து சொன்ன அந்த வார்த்தையின் பிரகாரமே இதோ பரலோகத்தின் நானே ஜீவ அப்பமும் என்று தேவன் சொன்ன அந்த வார்த்தையை நாம் நினைவில் கொள்ளலாம். அந்த அப்பத்தின்படி, அந்த அப்பம் என்பது குறிக்கும் போது அது தேவனுடைய வார்த்தைகள், தேவன் நமக்கு கொடுக்கிற எல்லா உபதேசங்களையும் அது குறிக்கக்கூடியதாக இருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். ஆரோனின் தளிர்த்த கோல், இது இவை கிறிஸ்துவை பிரதான ஆசாரியராகவும் ராஜாதி ராஜாவாக தேவனால் தேர்வு செய்யப்படுகிறதை குறிக்கிறது. இது எப்படி செய்யணும்? இது பரிசுத்த சேவையில் மற்றவர்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாக கொண்டு செல்வது. இதை இயேசு கிறிஸ்து எவ்வாறு செய்து முடித்தார் என்று நாம் அனைவருக்கும் தெரிந்தது. இது எப்படி 2, ஒரு பக்கம் பூ ஒரு பக்கம் பழம் என்று பார்க்கும்போது முதலாவது நாம் பார்க்கலாம் பூ. இது இயேசு கிறிஸ்துடைய பலி. அவர் பலியின் ஜீவத்தில் ஊழியத்தை எப்படி ஒரு தன் சொந்த இதை செய்யாமல் பிதாவின் ஊழியத்தை சுயநலம் இல்லாமல் அவர் செய்து முடித்து பிதாவிடத்தில் எப்படி அதை அழியாமைய இதை அவர் பெற்றுக்கொண்டது போல சபையாகிய நமக்கும் வேத வாக்கியங்களின் வழிகாட்டுதலின்படி ஒவ்வொருவரும் ஊழியத்தில் பங்கெடுக்க முயற்சிப்பதும் இன்னுமாக ஒருவரின் சுபாவ தாளாந்துகளுக்கு ஏற்ப மற்ற தாழ்மையோடும் உண்மையோடும் உதவும் தன்மையோடும் காணப்படுவதற்கு ஏற்ப இப்படி ஊழியத்தில் பங்கெடுக்க முயற்சி செய்யும்படிக்கு ஒவ்வொருவருக்கும் ஊக்குவிக்கப்படுவதும் ஞானமான மற்றும் சிறப்பான காரியமாக காணப்பட வேண்டும். அடுத்து நம்ம பார்க்கும்பொழுது பலம். இது இயேசு கிறிஸ்து மிகவும் அன்புள்ளவராக இந்த பூமியில் வாழ்ந்த அந்த நாட்களில் நாம் அறியலாம். அதே போல நாமும் எப்படி ஆவியின் இந்த சபையின் வளர்ச்சி நாம் ஓடிக்கொண்டிருக்கிற நம்முடைய அழைப்புக்கு இணங்கி நாமும் கூட அதிக கனிகளை கொடுக்கக்கூடியவர்களாக, அதுவும் அது தேவனுக்கு பிரியமாக இருக்க வேண்டும் என்று நாம் அதன்படி வார்த்தையின்படி கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும் என்று இந்த பலம் என்பது நமக்கு வலியுறுத்துகிறது. அடுத்து நம்ம பார்க்கும்போது 2 கற்பலைகள் காணப்பட்டன. அது நீதி மற்றும் நியாயம். இவை சர்வ வல்லமையுள்ளவர் தம் ஜனங்களுக்காக பண்ணியுள்ள மகிமையான ஏற்பாடுகளையும் வாக்கு தத்தங்களையும் அடையாளப்படுத்துகின்றன. இவ்விதமாய் நிழல்படுத்தப்பட்டுள்ளவைகளில் நிஜங்களை ஆவிக்குரிய இஸ்ரேலர்கள் சுதந்திரித்துள்ளபடியால் தேவனுக்கு நன்றி. ஏனென்றால் அவர்கள் இஸ்ரேல் ஜனங்களுக்கு இந்த வாய்ப்பு இல்லை. ஆவிக்குரிய இஸ்ரேலர்களாக இருக்கிற நாம் இதை நம்ம சுதந்திரித்து கொள்கிறோம். பிதாவாகிய தேவன் இஸ்ரேல் ஜனங்களுக்கு கொடுத்த அந்த 10 கட்டளைகளிலும் நாம் பார்க்கும்போது முதல் 4 கற்பனைகள் பிதாவுக்கு உகந்ததாக இருந்தது. மற்றது உலக பிரகாரமான பெற்றோர்களுக்கும் நம்மளுடைய குண அதிசயங்களை வெளிப்படுத்துவதாக அந்த மற்ற காரியங்கள் இருந்ததாக நாம் பார்க்கிறோம். அடுத்து இயேசு கிறிஸ்து சொன்ன அதே 2 கற்பனைக்கு உதாரணமாக உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு மனதோடும் முழு பலத்தோடும் அன்பு கூர்வாயாக என்று சொன்னது ஒரு கட்டளையாகும். இன்னொன்று உன்னிடத்தில் நீர் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூர்வையாக என்பது.
ஒன்று நான் இது 2 என்று நாம் நினைக்கும் போது, ஒன்று தேவனுக்கேற்ப நம்முடைய கடமையை பற்றி கூறுகிறது. மற்றொன்று நம்முடைய சக மனிதர்களுக்கேற்ப நம்முடைய கடமையை பற்றி இது உணர்த்துகிறதாக இங்கு நம்ம பார்க்கிறோம். இதற்கு அடையாளமாக நாம் இந்த கற்பலைகள் வந்து இந்த பெட்டிக்குள்ள வந்துட்டு இந்த போர்ப்பாத்திரம் மற்றும் ஆரோனுடைய துளிர்த்த கோல் இல்லாமல் வெறும் கற்பலைகள் இருந்தது என்று 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் நாம் இவ்வாறாக வாசிக்கிறோம். இஸ்ரவேல் புத்திரர் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட பின்பு கர்த்தர் அவர்களோட உடன்படிக்கை பண்ணுகிற போது மோசே ஓரோபிலே அந்த பெட்டியில் வைத்த 2 கற்பலகைகளை அல்லாமல் அதிலே வேறொன்றும் இருந்ததில்லை என்று நாம் பார்க்கிறோம். எப்படி அது இல்லை என்பது, அது இயேசு கிறிஸ்து சபையும் அந்த 2 காரியங்களில் உட்பட்டு ஜெயித்தவராக இயேசு சென்றதை நாம் பார்க்கிறோம். இது ஒரு எக்ஸாம்பிளாக நம்ம இங்க பார்க்கும்போது, கிரியாத் தீபிலிருந்து எருசலேமை நோக்கி பெட்டி செல்லப்பட்ட போது ஊசாவை தேவன் அடித்தார் என்று நம்ம பார்க்கிறோம். இதனால் மற்றவர்கள் தங்கள் நோக்கங்களை கர்த்தரால் முழுமையாய் அங்கீகரிக்கப்படவில்லை என்பதினால் மனசோர்வடைந்து ஏன்னா அவ்வளோ கூட போய் அந்த பெட்டியை எடுத்துட்டு வருவோன்னு நினைக்கும் போது ஊசாவை அது ஒரு நல்ல நோக்கத்துக்கு அவர் செய்தார். ஆனா தேவன் ஏன் அடித்தார் என்ற அந்த காரியங்கள் அவர் உணராம அவர்கள் விசாரணப்பட்டதை நம்ம பார்க்கிறோம். ஆனா நம்மளுக்கு தெரியும், பிதாவாகிய தேவன் சொல்ற ஒரு வார்த்தை, ஒரு ஆத்மா அழிந்து போவது என்னுடைய சித்தமல்ல என்று சொன்ன அந்த வார்த்தையை நமக்கு தெரிந்தது. இன்னொன்று நம்ம பார்க்கும்போது கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் என்று பார்க்கிறோம். இந்த ஊசாவின் நடக்கையில் நிமித்தம் கர்த்தர் ஜனங்களுக்கு உதாரணமாக பயன்படுத்தியுள்ள நியாயத்தை நாம் தெளிவாய் புரிந்து கொள்ள வேண்டும். இப்ப அது அவர் அடித்தது மாத்திரம் அல்லாமல் அதே பெட்டி ஓபேத் ஏதோமின் வீட்டில் 3 மாத காலங்கள் இருக்கையில் கர்த்தருடைய ஆசீர்வாதம் விசேஷமாய் அந்த குடும்பத்தின் மீது காணப்பட்டது என்று நம்ம பார்க்கிறோம். இப்படியாக தம்முடையவர்களாய் இருக்கிறவர்களுக்கு கர்த்தர் அவ்வப்போது கொடுக்கும் நீதியின் சீர்திருத்துதல்கள் அனைத்தின் விஷயத்திலும் காணப்படுகின்றது. இவைகளை அவர்கள் சரியாய் உள்வாங்கி கொள்வார்களானால் அது நீதியின் சமாதான கனிகளையும் பயபக்தியையும் கீழ்ப்படிதலையும் கொண்டு வரும் என்று நம்ம பார்க்கிறோம். எப்படி நம்ம கீழ்ப்படுகிறோம் என்று பார்க்கும்போது தேவன் எல்லா நியாயப்பிரமாணம் முழுமையாக நிறைவேறுகிறது எதனால் என்று நாம் பார்க்கும்போது அன்பினால். அந்த அன்பை நிரூபிக்க நம்மளுக்கு தேவையானது முதலாவதாக பக்தியை நாம் பார்க்கல. சிறந்த பரீட்சை வேறொன்றும் இருக்க முடியாது என்று நமக்கு. அது போலவே பக்தியை நாம் நிரூபிக்க கீழ்ப்படிதலை பார்க்கிலும் சிறந்த பரீட்சை வேறொன்று எதுவும் இல்லை என்று நம்ம பார்க்கிறோம். அதே முதலாவதாக நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும். எந்த நோக்கத்திற்காக நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறார், அது எப்படிப்பட்ட காரியங்களையும் கனிகளையும் ஊழியங்களையும் நம்ம செய்து வருகிறோம் என்று முதலாவதாக நாம் பார்க்கக்கூடியவர்களாக நம்ம இருக்க வேண்டும். கடைசியாக கர்த்தருடைய சித்தத்தை செய்ய மாத்திரம் நாம் வாஞ்சிக்காமல் அதை அவரது வழியில் செய்வதற்கு மிகுந்த கவனம் கொடுப்பதற்கு, அவரது வார்த்தைகளுக்கு செவி கொடுப்பதற்கும் நாம் பார்த்து கொள்வோமாக. இந்த விவரணம் கூடாரத்துக்கு சொந்தமானதாகும், ஆலயத்துக்கு அல்ல என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். கொடுத்த வாய்ப்புக்காக பிதாவாகிய தேவனுக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்கும் நன்றி செலுத்துகிறேன். தேங்க்யூ சிஸ்டர். அருமை. நிறைய ஹோம்ஒர்க் பண்ணி நீங்க அதெல்லாம் எழுதி எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. நன்றி. உங்களுடைய ஊழியம் தொடரட்டும். ஸோ சகோதரி இதை அவங்க மற்ற எழுத்துக்களோட அதை கம்பேர் பண்ணி அவங்க படித்து புரிந்து கொண்டு நம்மளோட பகிர்ந்து கொண்டாங்க. நன்றி. இதில் மகா பரிசுத்த ஸ்தலத்தில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய பொருட்கள் எவை, அதை விரிவாக விளக்குவோம். ஸோ அதனுடைய ஆவிக்குரிய அர்த்தம், அப்புறமா என்னென்ன பொருட்கள் அங்கே இருந்தது அப்படிங்கிறத சகோதரி விளக்குறாங்க. ஸோ இந்த பகுதியில் வேற ஏதாவது கருத்துக்கள் இருக்கா? உங்களுடைய கமெண்ட்ஸ் என்ன சேர்ந்தா நீங்க பேசலாம். பொதுவாக எல்லாருக்கும் வாய்ப்பு. உடன்படிக்கை பெட்டி ரொம்ப அருமையான ஒரு பாடம் இல்லையா? உடன்படிக்கை பெட்டி நீங்க பாத்தீங்கன்னா அந்த டேபர்நாக்கிள்ல இருந்து அது சாலமோனுடைய ஆலயத்துக்கு கொண்டு போகப்படுது. டேபர்நாக்கிள் அது உருவாக்கப்பட்டு
அது ஒரு பெரிய ஒரு ப்ராசஸ் அது நடந்துட்டு இருக்கும். ஸோ அதனால அதுல நமக்கு நிறைய பாடங்கள் நமக்கு கொடுக்குறாரு. அடுத்த கேள்வி கூட அது தொடர்ந்து போகுது. வேற இந்த கேள்விகள்ல உங்களுக்கு படித்ததுல ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்தா நீங்க பேசலாம். சரி, இந்த வசனம் படிங்க. எபிரேயர் 9:4. யார் படிக்கிறா? மேகலை சிஸ்டர் படிங்க. பிரதர் படிக்கிட்டாங்களா? எபிரேயர் படிங்க சிஸ்டர். எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அதிலே பொன்னார் செய்த தூப கலசமும் முழுவதும் தகடு பொதித்திருக்கப்பட்ட உடன்படிக்கை பெட்டியும் இருந்தன. அந்த பெட்டியிலே மன்னா வைக்கப்பட்ட பொற்பாத்திரமும் ஆரோனுடைய தளிர்த்த கோலும் உடன்படிக்கை கட் ஆயிடுச்சு, உங்களுக்கு மியூட் ஆயிடுச்சு. இத மறுபடியும் படிக்கிறாங்க. படிங்க. அது உங்களுக்கு கொஞ்சம் கட்டாய் வருது. அதிலே பொன்னார் செய்த தூப கலசமும் உடன்படிக்கை பெட்டியும் இருந்தன. அந்த பெட்டியிலே கட்டாய் வருது, உங்களுக்கு கிளியரா இல்ல. சரி, தாரா சிஸ்டர் படிங்க. அதிலே பொன்னார் செய்த தூப கலசமும் முழுவதும் போற்றக்காடு பொதித்திருக்கப்பட்ட உடன்படிக்கை பெட்டியும் இருந்தன. அந்த பெட்டியில மன்னா வைக்கப்பட்ட பொற்பாத்திரமும் ஆரோனுடைய தளிர்த்த கோலும் உடன்படிக்கையின் கற்பலகைகளும் இருந்தன. ஓகே. ஆனா பாருங்க, இப்ப நம்ம இங்க படிச்சு இப்ப சகோதரி எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கும் நமக்கு இந்த வசனம் நீங்க பாத்தீங்கன்னா புதிய ஏற்பாட்டுல பவுல் சொல்லக்கூடிய இந்த வசனங்கள் நீங்க பார்த்தா 2 பொருட்கள் அங்க இருக்கிறதாக பேசுறாரு. மகா பரிசுத்த ஸ்தலத்துல அங்க நீங்க பாத்தீங்கன்னா தூப கலசம், அப்புறமா உடன்படிக்கை பெட்டி. பொன்னால் செய்யப்பட்ட தூப கலசம் சொல்லும்போது அந்த இன்சென்ஸ் ஆல்டர், அப்புறமா உடன்படிக்கை பெட்டி. 2 பொருட்கள் வந்து மகா பரிசுத்தத்தில் இருந்ததாக இங்க பவுல் குறிப்பிடுறாரு. ஆனா நம்ம பழைய ஏற்பாட்டுல நம்ம பார்க்கும்போது அங்க மோஸ்ட் ஹோலியில மகா பரிசுத்த ஸ்தலத்துல ஒரே ஒரு பொருள் தான் இருந்ததாக நம்ம பார்க்கிறோம். ஓகே, இங்க 2 பொருட்களை குறிப்பிட்டிருக்கிறது எதுக்காக? கரெக்டா இது இந்த வசனம்? எது கரெக்ட் இதுல? ஓல்ட் டெஸ்டமெண்டா நியூ டெஸ்டமெண்டா? மேகலை சிஸ்டர் சொல்லுங்க. ரெண்டுமே கரெக்ட் தான். எபிரேயர்ல சொல்லப்பட்டது ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ள வைக்கப்பட்ட வசனம். நம்ம இன்னொரு பகுதியில சொல்லியிருக்கிறாங்க. ஒன்னு ராஜாக்கள் யாத்ரா புஸ்தகத்திலேயே எதுலயோ சொல்லி இருக்கிறது ராஜாக்கள் புஸ்தகத்துல சொல்லி இருக்கிறது அந்த தேவாலயத்துல கொண்டு போய் வைக்கும் போது இருந்த அந்த 2 கற்பலகைகள் மட்டும் அவங்க சொல்லி இருக்கதா பாக்குறோம். இல்ல, இங்க பாருங்க, பொன்னால் செய்யப்பட்ட தூப கலசம். தூப கலசம் என்பது எது? அந்த வசனத்துடைய துவக்கத்துல பாருங்க, 9:4. ஹீப்ரு சாப்டர் 9:4 என்ன இருக்கு முதல் ஸ்டார்டிங்? பொன்னா செய்த தூப கலசம் வருது. அது எது? நம்முடைய அது பலிகள். இல்ல நான் பொருட்கள் சொல்றேன், நீங்க ஆவிக்குரிய அர்த்தம் இல்ல, லிட்டரலா. மோஸ்ட் ஹோலியில எத்தனை பொருள் இருந்துச்சு? அது உடன்படிக்கை பெட்டிக்குள்ள 3 பொருள் இருந்துச்சு. பெட்டி 1, தூப கலசம் எது? பொன்னால் செய்யப்பட்ட தூப கலசம் எது?
அது இங்கிலீஷ்ல வந்து தேவனுடைய சொல்லுங்க. இங்கிலீஷ்ல கோல்டன் சென்சர் வருது இல்லையா, தூப கலசம். கோல்டன் ஆல்டர் ஆஃப் இன்சென்ஸ். கோல்டன் ஆல்டர் ஆஃப் இன்சென்ஸ் அது மோஸ்ட் ஹோலியில இருந்துச்சா? இது இங்க பவுல் சொல்லும்போது மோஸ்ட் ஹோலியில 2 பொருள் இருந்ததாக சொல்றாரு. அது நீங்க கவனிச்சீங்களா? எபிரேயர் 9:4ல, ஹீப்ரூஸ் 9 சாப்டர் 4th வெர்ஸ்ல நீங்க பார்த்தீங்கன்னா 2 பொருட்கள் தான் சொல்றாரு. இப்ப எது நம்ம கரெக்டா எடுத்துக்கிறது? ஓல்ட் டெஸ்டமெண்ட்ல நீங்க பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஹோலியில 1 தான் இருந்துச்சு. நம்மளுடைய சார்ட்ல நீங்க படங்கள்லாம் பார்க்குறீங்க இல்லையா? மோஸ்ட் ஹோலியில உடன்படிக்கை பெட்டி இருக்கும். தூப கலசம் வந்து அதாவது தூப பீடம் வந்துட்டு இன்சென்ஸ் ஆல்டர் வந்து ஹோலியில இருக்கும், திரைக்கு முன்பாக இருக்கும். அது ஹோலி பிளேஸ். மோஸ்ட் ஹோலியில உடன்படிக்கை பெட்டி மாத்திரம் இருக்கும். இதை நம்ம பார்க்குறோம். ஆனா இங்க எபிரேயர்ல நம்ம படிக்கும்போது 2மே மோஸ்ட் ஹோலியில இருந்ததாக சொல்றாரு. எது கரெக்ட்? பிரதர் பரிசுத்த ஸ்தலத்தில் இருந்தது தான் இதுங்க. ஏன்னா நம்ம அங்க பலியிடும் போது அது சுகந்த வாசனையாக அது கிருபாசன பிதாவினிடத்து செல்வதாக இருக்குது பிரதர். ஓகே, கரெக்ட். பட் எபிரேயர்ல சொல்லிக்கிறது வசனம் என்ன? எபிரேயர்ல நீங்க பாருங்க, பாத்தீங்கன்னா கரெக்டா நீங்க பாத்தீங்கன்னா மோஸ்ட் ஹோலியில 2மே மோஸ்ட் ஹோலியில இருந்ததா சொல்றாரு இல்லையா? ஏன் அப்படி சொல்லிக்கிறாரு? நம்மளுடைய பலிகள், நம்மளுடைய கீழ்ப்படிதல், கனிகள் எல்லாமே பரிசுத்த ஸ்தலத்துல நிறைவடையுது. அந்த திரைக்கு இருந்த அந்த வாசனை அது வந்து பிதாவாகிய தேவனுக்கு சுகந்த வாசனையாக போறத நம்ம பாக்குறோம். கரெக்ட், அது ஓகே சிஸ்டர். இவ மோஸ்ட் ஹோலியில எத்தனை பொருள் இருந்துச்சு? லிட்டரலா 1 தானே? ஆமாங்க. இங்க பாருங்க 2 இருக்குதா இருக்குது எபிரேயர்ல. இல்ல அது கேருபீன்கள் மத்தியில வந்துட்டு அந்த ஒரு தூப கலசம் அது இல்ல, அது இல்ல, அப்படி இல்ல. கேருபீன்கள் மத்தியில எது தூப கலசம் இல்ல. தூப கலசம்ங்கிறது தான் கேருபீன்கள் மத்தியில தூபம் போடுவாங்கன்னு நினைச்சிட்டீங்களா? இல்லங்க. இந்த வாசனை பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து நம்ம அர்ப்பணிக்கிற நம்மளுடைய வாழ்க்கை தான் வந்துட்டு அது மகா பரிசுத்தருக்கு போய் நம்மளுக்கு தேவனுக்கு அது முன்பாக ஓகே. அது நிற்கின்ற வந்து ஒரு வாய்ப்பு ஆவிக்குரிய நமக்கு கிடைக்கும். அர்த்தம். ஆவிக்குரிய அர்த்தம் நீங்க சொல்றீங்க கரெக்ட். லிட்டரலா நான் கேக்குறேன். சொல்லர்த்தப்பட்ட பிரகாரமா? சரி, வேற யாராவது? தீன பிரதர் சொல்லுங்க. பிரதர் அந்த பழைய ஏற்பாட்டுல நம்ம எக்ஸோடஸ்ல 30ல நம்ம வந்து பார்த்தோம்னா ம். அங்க வந்து அஹ், உள்ள வந்து வெறும் அந்த பெட்டி பத்தி தான் பேசுறாங்க brother. ஆமா, கரெக்ட். இது 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 இந்த என்ன சொல்றது அந்த பாத்திரம் பத்தி எங்கேயும் இல்லை brother, பழைய ஏற்பாட்டுல. ஆமா. அப்போ இது அப்ப புதிய நீங்க ஏற்பாட்டுல இப்போ வெதர் இது சாரி இதுல வசனத்துல வந்து பார்க்கும்போது இந்த கலசம் வந்து இருக்குது இல்லைங்களா? இது எப்படி நம்ம எடுத்துக்கிறது brother? கரெக்ட். அதுதான் கேள்வி. இப்ப இங்க பாத்தீங்கன்னா 2 பொருள் இருக்கிற மாதிரி இருக்கு. ஏன்னா அங்க வந்து தூபம் கலசம் அப்படிங்கிறது வந்துட்டு அது தூபம் போடுறது. சரிங்களா? இப்ப சகோதரி சொன்னாங்களே, தாரா சிஸ்டர் அது சொன்னாங்களே, அது வெளியே தான் தூபம் இருக்கும் இல்லையா போடுறது brother? வெளியில தான் மக இருக்கும். ஆனா இங்க நம்ம பார்த்தீங்கன்னாக்கா மோஸ்ட் ஹோலியில இருக்கிறதாக இந்த வசனம் வந்து நமக்கு இங்கே குறிப்பிடுது. ஏன்னா நிறைய பேருக்கு இந்த கருத்து இருக்குது. நிறைய ரைட்டர்ஸ் கூட எழுதும்போது என்ன சொல்றாங்கன்னாக்கா மோஸ்ட் ஹோலியில வந்து 2 பொருட்கள் இருந்ததாக நிறைய ரைட்டர்ஸ் கூட அது வந்து குறிப்பிடுறாங்க. ஆமா, 2 பொருள் இருந்துச்சு அப்படின்னு சொல்ல வராங்க, இந்த வசனத்தை அடிப்படையாக வச்சு. இப்ப வேத மாணவர்களாகிய நம்ம வந்து அதை நம்ம கிளியரா புரிஞ்சிருக்கணும் இல்லையா? சோ அதுல நான் கேட்கிறேன், எத்தனை பொருள்கள் இருந்துச்சு, நமக்கு இதை எதை அடையாளப்படுத்துகிறது? அதை யாராச்சும் சொல்றீங்களா? சொல்லுங்க பார்க்கலாம். brother, இது என்னுடைய புரிதல்ல. ஒருவேளை அந்த தூப கலசம் வந்து சபையை குறிக்குதுங்களா? இல்ல, இப்ப அர்த்தம் நம்ம கேட்கல. நம்ம இங்க வந்து இந்த 2 பொருள் ஒரு பொருள் தானே இருந்துச்சு. ஒரு பொருள் இருந்துச்சா
இல்ல 2 பொருள் இருந்துச்சா? நீங்க எதை சொல்ல வரீங்க? ஒண்ணுதான் எப்படி நமக்கு? இருந்துச்சு. நம்ம பழைய ஏற்பாட்டுல வரைக்குமே இப்போ பார்க்கும்போது ஆமா. ஒரு பொருள் தான். அது அந்த கரெக்ட். பெட்டி மாத்திரம் தான் இருக்குது. ஏன்னா இந்த வசனங்களை நீங்க பாத்தீங்கன்னா இது சேர்க்கப்பட்ட வார்த்தையாகவும் நம்ம சொல்ல முடியல. எல்லா மேனஸ்கிரிப்ட்லயும் இருக்குதுன்னு நம்ம பாக்குறோம். இது ஆமாங்க brother. இது அதனால பிரியமானவர்களே, நீங்களே ஒரு வாட்டி எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கீங்க. ஆனா மறந்துட்டுக்கிறேன். ஓகே ரைட். இது வந்துட்டு இங்க ஆண்டன் ஃப்ரே நோட்ஸ்ல நமக்கு கொடுக்குறாரு. பாருங்க, இது வந்துட்டு இந்த உடன்படிக்கை இந்த தூப கலசம் நம்ம எடுத்துக்கலாமே, தூப பீடம் நம்ம எடுத்து ஏன்னா பொன்னினால் செய்யப்பட்ட தூப பீடம் தான் இது ஆக்சுவலா வரணும். இங்க கலசம் வர்றது இல்ல. ஏன்னா இந்த சென்சாருங்கிறது நீங்க பாத்தீங்கன்னா இது வந்துட்டு காப்பர்ல செய்வாங்க. நெருப்பு சட்டிங்கிறது வந்து காப்பர்ல செய்வாங்க. இது வந்து பொன்னினால் செய்யப்பட்ட தூப பீடம் அப்படின்னு சொல்றது இன்சென்ஸ் ஆல்டர். சரிங்களா? கோல்டன் இன்சென்ஸ் ஆல்டர் அதுதான். அது பொன்னினால் செய்யப்பட்ட தூபப்பீடம். இது தூபப்பீடம் வந்து நீங்க பாருங்க, அது ஹோலியில தான் இருக்கும். ஏன்னா ஹோலியில வந்துட்டு எவ்ரி டே வந்து அவங்க தூபம் போட்டுட்டே இருக்கணும். அது வந்து விளக்கை கொளுத்தும் போதும், விளக்கை சரி செய்யும் போதும் தூபம் போடணும் அப்படி சொல்லிட்டாரு. காலையும் மாலையும் 2 டைம் என்ன பண்ணுவாங்கன்னா, விளக்கை வந்து கொளுத்துவாங்க. திரியெல்லாம் நிமித்திட்டு கிளீன் பண்ணிட்டு விளக்க வந்து சரி பண்ணுவாங்க. அப்ப தூபமும் போடணும். அப்புறம் பாவ நிவாரண பலியின் நாள் அன்று ஸ்பெஷலா ஒரு தூபம் போடப்படும். என்னன்னா, எப்போ ஆசாரியர் உள்ள போறாரோ, உள்ள போறதுக்கு முன்னாடி இங்க தூபத்த 2 கைப்பிடி நிறைய போட்டு, நிறைய தூபத்த இங்க ஏற்றி, நிறைய அந்த புகை வந்து உள்ள போயி, அது கிருபாசனத்தை மூடத்தக்கதாக. அங்க வந்து புகை போடுறதில்ல. இந்த புகை போய் கிருபாசனத்தை மூடும். அது மூடத்தக்கதாக இருக்கும். ஆனா தூப பீடம் எங்க இருக்கும்? தூப பீடம் ஹோலியில தான் இருக்கும். ஹோலியில இருந்து என்ன பண்ணா, அது புகைத்தான் மோஸ்ட் ஹோலிக்கு போகும் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். இத நீங்க நல்லா மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஏன்னா இங்க பவுல் சொல்லும்போது என்ன சொல்றாருன்னா, அவருடைய அந்த புரிதல் நீங்க பார்த்தீங்கன்னா, அவர் பேசும்போது அவரு எப்படி பேசியிருக்கிறாரு. ஏன்னா சகோதரர் நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது ரசல் பேர் கூட நமக்கு என்ன எக்ஸ்பிளைன் பண்றாருன்னா, அவர் பேசும்போது இந்த தூபபீடமானது அது முழுக்க முழுக்க மோஸ்ட் ஹோலிக்கு சம்பந்தப்பட்டதாக இருக்குது. அந்த வேலைகளாகட்டும் எல்லாமே மோஸ்ட் ஹோலிக்கு சம்பந்தப்பட்டதாக இருக்குது. அதனால அது மோஸ்ட் ஹோலியிலேயே இருக்கிறதாகவே சொல்லிடுறாரு. அப்படி நீங்க பார்த்தீங்கன்னா, அது ஏன்னா அவ்வளோ அது அதுடைய தொடர்பு வந்து மகா பரிசுத்தத்துக்கு ரொம்ப தொடர்புடையதாக இருக்குது. ஆனா லிட்டரலா நீங்க பார்த்தீங்கன்னா, தொடர்புடையதாக இருந்தாலும் அது அங்க இருக்க வாய்ப்புகள் இல்ல. ஏன்னா ஆசாரியன் வந்து அவரு வருஷத்துக்கு ஒரு முறை தான் அவர் அங்க வரணும்னு சொல்லிட்டார் தேவன். மோஸ்ட் ஹோலிக்குள்ள வரும்போது வருஷத்துக்கு ஒரு முறை தான் வரணும். அத நீங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க. இது வந்து தூபம் போடுறது வந்து டெய்லி. அதனால அது டெய்லி அங்க உள்ள போயிட்டு வர முடியாது. அதனால கண்டிப்பா அது எங்க தான் இருந்திருக்கணும்னா, அது ஹோலியில தான் இருந்திருக்கணும். ஏன்னா டெய்லி இந்த வேலைகள் செய்யறதுனால. அது மாத்திரம் இல்ல, அவர் வந்து ஹோலிக்குள்ள போகும்போது, அவரு முதுகை காமிக்க முடியாது. முகத்த தான் காமிக்கணும். முதுகு காமிச்சுட்டா செத்து போயிடுவாரு. அதனால இவரு என்ன பண்ணுவாருன்னு கேட்டீங்கன்னா, அப்படி அத ஸ்கிரீன விலக்கிட்டு போக முடியாது. கீழ அடியில குனிஞ்சு, ஸ்கிரீன அப்படியே தூக்கி தன்னுடைய தலைக்கு பின்னாடி போட்டுக்குவாரு. போட்டுட்டு அப்படியே ஏஞ்சி நிப்பாரு. ஏஞ்சி நின்னு அந்த அ ரத்தத்த வந்து அதுக்கு மேற்கு கிழக்காக தெளிச்சுட்டு, அதுக்கப்புறமா வடக்கு தெற்காக இது தெளிக்குவாரு. தெளிச்சுட்டு ஒரு கிராஸ் மாரி போட்டு அப்படியே குனிஞ்சு, அப்படியே பின்னாடி ரிவர்ஸ் வந்துரணும். இவ்வளவுதான் இருக்கும் மோஸ்ட் ஹோலில. ஆனா, மோஸ்ட் ஹோலி திரை பக்கத்துல இத கொண்டு போய் வச்சுட்டோம்ன்னு கேட்டீங்கன்னா, அவரு அந்த பக்கம் போயி தூபம் போடணும். போயிட்டு மேற்குல இருந்து கிழக்க பார்த்த மாரி, அதாவது வெஸ்ட் சைடு போய் நின்னு ஈஸ்ட் பக்கம் பார்த்த மாரி தூபம் போட வேண்டியதாயிரும். அப்படி வெஸ்ட் பக்கம் போய் திரும்பி நின்னு இவர் தூபம் போட்டாருனாக்கா, அது வந்து முதுக காமிக்கிற மாரி ஆயிடும். முதுக வந்து உடன்படிக்கை பெட்டிக்கு காமிக்கக் கூடாது. ஆகையினால என்ன சொல்றாருன்னா, சகோதரர் சொல்லும்போது, இது கண்டிப்பா வந்து மோஸ்ட் ஹோலிக்குள்ள இருக்கிறதுக்கு சான்ஸ் இல்ல. இது ஹோலில தான் இருக்கும். பழைய ஏற்பாட்டுல சொல்லப்பட்ட மாரி தான் கரெக்ட்டு. ஆனா, இது முழுக்க முழுக்க மோஸ்ட் ஹோலிக்கு சம்பந்தப்பட்டது. என்னன்னா, இந்த தூபம் மெயினா எதுக்கு போடுறதுன்னு கேட்டீங்கன்னா, அந்த தூப மேகமானது போயிட்டு, அந்த தூபம் அந்த புகை போயிட்டு, அது கிருபாசனத்தை மூடி இருக்கணும். அந்த தக்கின ஒளி நம்ம பார்க்கிறோமே, தேவனுடைய பிரசன்னம் அங்க இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அது வந்து நீங்க பார்த்தீங்கன்னா, அது ஃபுல்லா மூடி இருக்கணும். அந்த புகை. அதுக்காக சொல்றாரு. இந்த புகை எதை காமிக்குதுன்னு சொல்லுவோம். அல்டிமேட்டா இது வந்து திரைக்கு இந்த பக்கம் இருக்கக்கூடிய பரிசுத்தவான்களுடைய ஜெபங்களை அடையாளமா காமிக்குது.
பாருங்க, இப்ப நாம எங்க போறோம்? பரலோகத்துக்கு போறோம். பரலோகத்துக்கு போகறதுக்கு முன்னாடி, நாம இந்த பூமியில இருக்கும்போதே, நாம போற இடத்துக்கு நம்மளுடைய ஜெபங்களை நம்ம அனுப்பலாம். பிரியமானவர்களே, இது ஒரு அருமையான ஒரு பாயிண்ட். அந்த ஜெபங்கள் தேவன் என்ன சொல்றாரு கேட்டீங்கன்னாக்கா, நான் குடுத்த மாரி அந்த ஒரு 4 மிக்ஸிங் இருக்கணும். அது 4 சொல்றாரு. அது யாராவது சொல்றீங்களா? என்னென்ன 4? இன்சென்ஸ், தூப வர்க்கங்கள் 4 என்ன? யாராச்சும் சொல்ல முடியுமா? ஓகே. நோட் பண்ணிக்கங்க. நானே சொல்லிடுறேன். அப்ப நீங்க பார்த்தீங்கன்னா 4 தூப வர்க்கங்கள் சொல்றாரு. எப்போதுமே இது மிர் ஆம் வெள்ளை போலம் எப்போதுமே இருக்கிறது தான். வெள்ளை போலம் எடுத்துக்கணும். அதுக்கப்புறமா அல்பான் பிசின் எடுக்க சொல்றாரு. கால்பனம் அப்படிங்கிறது இங்கிலீஷ்ல. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா, குங்குலியம், ஓனிக்கா, குங்குலியம் எடுக்க சொல்றாரு. அதுக்கப்புறமா பிராங்கின்சென்ஸ்னா சாம்பிராணி. 4 பொருட்கள் எடுக்க சொல்றாரு. வெள்ளை போலம் நமக்கு தெரிஞ்ச மாரி அது ஒரு மரத்திலிருந்து வரக்கூடிய கம் அது. அது ஃபுல்லா அரேப் கண்ட்ரீஸ்ல கிடைக்குது. அது வந்து நல்ல வாசனை வரக்கூடியது. வெள்ளை போலம். என்ன? மிர் அப்படின்னு சொல்றது. ஸோ அது நம்ம பார்க்கும்போது, அது வந்து பார்க்கிறதுக்கு அது வந்து ஒரு டியர்ஸ் மாரி கண் துளி நீர் துளிகள் மாதிரி இருக்குமா அது. என்ன அப்படின்னா ஒழுகி வருது. அப்புறமா அது சுவைப்பதற்கு ரொம்ப கசப்பான ஒரு டேஸ்ட் இருக்கக்கூடியது. So இது நமக்கு எதுக்கு அடையாளப்படுத்துகிறதுன்னு பார்க்கும்போது, நம்மளுடைய விசுவாசத்திற்கு அடையாளமாக. அடுத்தது நீங்க பார்த்தீங்கன்னாக்கா, அல்பான் பிசன். அது கால்பனம். அது நல்ல ஒயிட் ஸ்மோக் வரும்னு சொல்றாரு. அது எத காமிக்குது அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா, அது கூட ஒரு மரத்திலிருந்து வரக்கூடிய, ஒரு செடியிலிருந்து வரக்கூடிய ஒரு கம்மு தான் அல்பான் பிசன். அது அன்புக்கு அடையாளமாக இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அதுக்கு அடுத்தது நீங்க பார்க்கும்போது, குங்குலியம். குங்குலியம் அப்படிங்கிறது வந்து ஓனிக்காங்கிறது வந்து அந்த ஃபிஷ் உடைய ஷெல்லுன்னு சொல்றோம். எதுனா நம்ப அந்த சிப்பி இருக்கு இல்லையா? சிப்பி. முத்து எடுக்குறாங்கல்ல சிப்பி. மேல ஒரு ஓடு மாதிரி இருக்குமே சங்கு. ஓடு மாதிரி இருக்குல்ல பட்டையா. அதுக்கு தான் குங்குலியம்னு பேரு. ஸோ அது போடுவாங்க. அதுக்கப்புறமா சாம்பிராணி. சாம்பிராணி நமக்கு தெரியும் இல்லையா? அது கூட ஒரு கம்மு தான் அது கூட. நீங்க பார்த்தீங்கன்னா, இது இந்த குங்குலியம் எதுக்கு போடுறாங்கன்னு கேட்டீங்கன்னா, குங்குலியம்ல வந்து நல்ல ஸ்மெல் வராது. நீங்க அத எடுத்துட்டு, நீங்க ஒரு சங்க நல்லா நொறுக்கி நெருப்புல போட்டு பாருங்க. அது முடி பொசுக்குன மாரி ஸ்மெல் வரும். அது நல்ல வாசனை கிடையாது. அதை ஏன் இதுல சேர்க்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது, அது நல்ல ஒரு காரத்தன்மையை கொண்டு வரும். இது. காரத்தன்மை. அந்த ஒரு வாசனை இருக்கு பாருங்க. அந்த வாசனையை முகர்ந்தாக்கா, நீங்க ஸ்மெல் பண்ணா, ஸ்ட்ராங் பண்ணி குடுக்கும் அந்த ஸ்மெல்ல. அதுதான் அந்த குங்குலியம். என்ன? இது எதுக்கு அடையாளமா இருக்குன்னாக்கா, தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிதல். சாம்பிராணி என்று சொல்லும்போது, தேவனுக்கு நம்ப செலுத்தக்கூடிய நன்றிகள். பாருங்க இது 4 கேரக்டர் பிரியமானவர்களே. இதுதான் நம்மளுடைய ஜெபம் என்று சொல்றாரு. இந்த 4ம் சமநிறையாக எடுத்து பாருங்க அதோடைய மிக்ஸிங் நீங்க பார்த்தீங்கன்னா, சமநிறையாக எடுத்துக்கணும். ஈக்குவலா இருக்கணும். அதாவது விசுவாசம் அன்புக்கு ஈக்குவலா இருக்கணும். அதே கீழ்ப்படிதல், அது அன்புக்கு, விசுவாசத்துக்கு ஈக்குவலா இருக்கணும். தேவனுக்கு நன்றி சொல்வது, விசுவாசத்துக்கும், அன்புக்கும், அவருக்கு கீழ்ப்படிவதற்கும் ஈக்குவலா நன்றி சொல்லணும். எல்லாமே சமநிறையாக இருக்கணும். இது கேரக்டர் டெவலப்மென்ட். நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த குணாலட்சணங்களினுடைய முன்னேற்றம். இப்படி 4 கேரக்டர் சமமா இருக்கணும். இப்ப நீங்க ஜெபம் பண்ணீங்கன்னா, அந்த ஜெபம் வந்துட்டு பரலோகத்துல வெளிப்படுத்தின விசேஷத்துல சொல்றாரு நமக்கு 5:8ல பரலோகத்துல அது தேவனுடைய சிங்காசனத்துக்கு முன்பாக பரிசுத்தவான்களுடைய ஜெபங்கள் புகையாக எழும்பிற்றுன்னு சொல்றாரு. இங்க ஜெபம் பண்ணீங்கன்னா, பரலோகத்துல தேவனுக்கு கேக்குது. சிங்காசனத்துக்கு முன்பாக ஒரு புகை மாதிரி வருமாம். அப்படி கேட்குமாம் பரிசுத்தவான்களுடைய ஜெபங்கள். அதனால ஆசாரியர்களுடைய ஜெபங்கள் வந்து அங்க பிரதர் சொல்லும்போது என்ன சொல்றேன்னா, வெரி பவர்ஃபுல்ன்னு சொல்றாரு. ரொம்ப அது வல்லமை மிக்கது அது. ரொம்ப பவர்ஃபுல் அவங்களுடைய ஜெபங்கள். ஆசாரியர்கள், தேவனுடைய ஊழியக்காரர்களுடைய ஜெபங்கள். அது ரொம்ப வல்லமை மிக்கதுன்னு சொல்றாரு. அப்ப அந்த ஜெபங்கள் ஏன்னாக்கா, இந்த 4 கேரக்டர் அவர்கள் வந்து விசுவாசத்தில் நிறைந்தவர்களாக, அன்பு நிறைந்தவர்களாக 4 குவார்டர் மார்க் முடிச்சிருக்கிறாங்க. அதுல நிலைத்து இருக்கிறாங்க. தேவனுக்கு எல்லா விதத்திலும் கீழ்ப்படுகிறவர்களாக இருக்கிறாங்க. அப்புறமா ஒரு காரியத்திலும் எவ்ரி ஆர் நம்ம படிச்சோமே,
ஒரு மணி நேரமும் தேவன் நமக்கு செய்யற நன்மைகளுக்காக, ஈவுகளுக்காக நம்ம நன்றி சொல்ல வேண்டியவர்களாக இருக்கிறது. இந்த கேரக்டர், இந்த 4 கேரக்டர் இங்கேருந்து என்ன பண்றோம்னு கேட்டீங்கன்னா, காலையும் மாலையும் சகோதரர்களே, இந்த ஜெபத்த போட்டுக்கினே இருக்கணும். இது வந்து ஒரு பாருங்க, இது புகை போடுறது அப்படின்னு சொல்லும்போது, இது ஒரு ப்ராசஸ் பிரசன்ட் கண்டிஷன்ல நடந்துட்டு இருக்குது. அப்படின்னா நம்முடைய பலிகள். அப்படி பலிகள் எப்படி இருக்குன்னா, தேவனுக்கு சுகந்த வாசனையாக அது போயிட்டே இருக்குது. அப்ப என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, ஆரோன் சொல்றாரு, "நீ கொஞ்சம் எடுத்துக்கோ அந்த இத, அப்ப அது சுகந்த வர்க்கங்களை எடுத்துக்கிட்டு, அத நல்லா பொடி பண்ணு. பொடி பண்ணிட்டு கொண்டு வந்து 2 கைப்பிடி நெறைய அந்த பொடி கொண்டு வந்து இங்க போடுன்னு" சொல்றாரு. பொடி ஆக்கணும் பிரியமானவர்களே. இப்ப இந்த சுகந்த வர்க்கங்கள் நீங்க பார்த்தீங்கன்னா, பொடி ஆக்குது எதுக்காகன்னு கேட்டீங்கன்னா, போட்ட உடனே அது பர்ன் ஆயிடும். நல்ல புகை வந்துரும். போட்ட உடனே குப்புன்னு புகை வரும். அதுக்காக தான் சொல்றாரு. அதாவது தேவனுக்கு சுகந்த வாசனைகளை ஏறெடுத்துரும். இது நீங்க பார்த்தீங்கன்னா, இது வெறுமனே ஒரு கட்டியாக இருக்கும்போது வாசனை வர்றதில்ல. அது நெருப்புல போட்டீங்கன்னா தான், புகை ஆச்சுனா தான் வாசனை வரும். அது இன்னைக்கு நம்மளுக்கு கூட பார்த்தீங்கன்னா, இந்த 4 கேரக்டரும் எவ்ரி டே டெஸ்டிங்ல இருக்குது. நெருப்புல போடணும், சோதனைகளுக்குள்ள போடணும். போடும்போது, அதிலிருந்து அந்த வெள்ள புகை எது காமிக்குதுனாக்கா, நல்ல சுகந்த வாசனையை காமிக்குது. நம்மளுடைய ஜெபங்கள். நல்ல சுகந்த வாசனை. பிதாவாகிய தேவனுக்கு சுகந்த வாசனைகளை அது குடுக்கணும் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம் பிரியமானவர்களே. அதனால இது என்ன சொல்றாருன்னா, ஜீசஸ் கிரைஸ்ட் அவர் போட்டுக்கினே இருந்தாரு அந்த 3 வருஷம். அவருடைய கேரக்டர் நீங்க பார்த்தீங்கன்னாக்கா, அங்க ஃபுல்லா போட்டுட்டு கல்வாரிக்கு போகும்போது, அவர்கிட்ட வெறும் அந்த கிரம்ஸ் தான் இருந்துச்சு. அந்த அளவுக்கு அவர் போட்டு முடிச்சுட்டாரு. ஆனா நம்ப எப்படி போடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பொடியாக்கி போடுறது இல்லைங்களாம். நீங்க அது நல்லா கவனிக்கணும். அது நல்ல ஒரு அருமையான ரீபிரிண்ட் அதுல சொல்றாரு. நம்ம பொடியாக்கி போடுறதில்ல, கட்டியா போட்டுர்றோமா சம்டைம்ஸ். கட்டியா, லம்பா. கட்டியா போட்டீங்கன்னாக்கா, புகையாது. கம்மியா வரும் புகை. ஏன் சொல்லுங்க? நம்ப நம்மளுடைய ஆ மாம்சம் நீங்க பார்த்தீங்கன்னா, அப்புறம் நம்முடைய தவறுகள், மீறுதல்கள் இதெல்லாம் என்ன ஆகுதுன்னா, பாவங்கள் என்ன ஆகுதுன்னா, அது கட்டியா போய் விழுந்துருமாம் புகையில. அப்ப நீங்க பார்த்தீங்கன்னா, லைட்டா புகை வருமாம். அப்படி இருக்கக்கூடாது. நீங்க என்ன பண்ணுங்க கேட்டீங்கன்னாக்கா, நல்லா பொடியாக்குங்க. உங்க மாம்சத்த நீங்க நல்லா பொடியாக்கி, தூள் பண்ணி, தூள போடுங்க. போட்டா குப்புன்னு வரும் புகை. நல்ல ஸ்மெல் வரும். அது காலையும், மாலையும் 2 அப்படின்னா, ஓயாமல் புகை வந்துட்டே இருக்கணும். அப்படின்னு சொல்லும்போது, உங்களுக்கு இந்த விசுவாசத்திற்கும், அன்புக்கும், கீழ்ப்படிதலுக்கும், நன்றி செலுத்துவதற்கும் சோதனைகள் டெய்லி இருக்கும். இது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த பேன்ல அந்த சென்சார் இருக்குது பாருங்க. அந்த சென்சார் இருக்குது அந்த பேன். அந்த பேன்ல என்ன பண்ணும்னு கேட்டீங்கன்னா, அந்த நெருப்பு சட்டி. அதுல நெருப்ப எடுத்துக்கிட்டு வருவாரு. ஆசாரியனே எடுத்துட்டு வருவாரு. ஒவ்வொரு ஆசாரியனுக்கும் ஒரு நெருப்பு சட்டி. எடுத்துட்டு வந்து, அங்க மேல அந்த தூப பீடத்தின் மேல வச்சு, 2 கை நிறைய தங்களுடைய அந்த சுகந்த வாசனை அது மேல போடுவாங்க. அப்படின்னா நீங்க பார்த்தீங்கன்னா, எல்லாம் இந்த மாம்சம் தான் அந்த நெருப்பு சட்டி மாம்சத்தை காமிக்குது. மாம்சத்துல நெறைய சோதனைகள், டெஸ்ட், ட்ரையல்ஸ் வரும். அதுல நீங்க என்ன பண்ணலாம், பிதாவாகிய தேவனுக்கு சுகந்த வாசனைகளை நம்ம ஏறெடுக்கணும். ஒவ்வொரு நாளும். நீங்க இங்க இருக்கீங்க. திரைக்கு இந்த பக்கம். ஆனா உங்களுடைய பலிகள் எல்லாம் வந்து திரைக்கு அந்த பக்கம் இருக்க பிதாவாகிய தேவனுடைய பார்வைக்கு முன்பாக இருக்குது. அங்க போகணும், அங்க போடணும், அங்க போடணும். காலையும், மாலையும் ஜீசஸ் கிரைஸ்ட் எப்படி போட்டிருக்காரு பிதாவாகிய தேவனுக்கு. இல்லையா? பொடி ஆக்கி போடுவாராம். அது மாதிரி பிரியமானவர்களே, நம்ம எப்பவுமே லம்பா போடக்கூடாது. அத மைண்ட்ல வைக்கிறா. லம்பா இருந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா, போட்டுருவோம். தேவனுக்கு புகை வருதுதான். புகை வருது முக்கியம். என்னன்னா, அது லம்பா இருக்கிறத நீங்க போட்டீங்கன்னா, எனர்ஜியா கன்வெர்ட் ஆகணும். உங்களுடைய கேரக்டரு எனர்ஜியா, உங்களுடைய பிரயரா கன்வெர்ட் பண்றீங்க நீங்க. நீங்க எதுனா உங்களுடைய கேரக்டர் தான் நீங்க வாய் வழியா, ஒரு ஜெபமாக, ஒரு எனர்ஜியா பிதாவாகிய தேவனுக்கு நீங்க அனுப்புறீங்க. அது வந்து இந்த 4 கேரக்டர் சேர்ந்து இருக்கணும். அதுதான் அந்த தூபம். இது மோஸ்ட் ஹோலிக்கு சம்பந்தப்பட்டதா. ஏன்னா பரலோகத்தில் இருக்கக்கூடிய பிதாவாகிய தேவனுக்கு சம்பந்தப்பட்டதாக இருக்குது நம்மளுடைய வாழ்க்கை. நம்ம செலுத்தக்கூடிய பலிகள். ஆகையினால பவுல் இத பத்தி பேசும்போது என்ன சொல்லிட்டாருன்னா, இது மோஸ்ட் ஹோலியிலே இருக்கிறதாகவே பேசிட்டாரு. பட் ஆனா மோஸ்ட் ஹோலி எப்ப நம்ம போறோம்? திரை கடந்து நம்ம போறது நம்முடைய மரணத்துக்கு அப்புறம் தான். ஆனா அதுக்கு முன்னாடி நம்ம போட வேண்டியது இருக்குது. மகா பரிசுத்தத்துக்குள் நம்ம போகிறது இல்ல. மாம்சத்துல இருக்கிறோம். திரைக்கு இந்த பக்கம். திரைக்கு இந்த பக்கம் இருக்கும்போது நம்முடைய வாழ்க்கை இப்படித்தான் இருக்கணுங்க. ஒரு கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. மார்னிங், ஈவினிங் எவ்ரி டே நம்ம இத கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு, தேவனுக்கு சுகந்த வாசனையா இருக்குதா? அவர் மேல நம்ம வச்சிருக்கிற விசுவாசம், அன்பு 4 குவார்டர் மார்க் முடிச்சிருக்கிறோம். அதுல நிலைத்து இருக்கிறது. தேவனுக்கு சுகந்த வாசனையா இருக்குதா?
அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிதல். சொன்னா அப்படியே செய்யுது. சில நேரங்கள்ல நிறைய இன்னைக்கு நீங்க பார்த்தீங்கன்னா, லூப் ஹோல் தேடுவாங்க. ஜனங்க வந்துட்டு கேள்வி கேட்பாங்க. ஏன்னு கேட்பாங்க. ஏன் வேற இது பண்ண கேட்பாங்க. இன்னைக்கு உதாரணத்துக்கு நீங்க பார்த்தீங்கன்னா, இது வந்து கிறிஸ்தண்டத்துல ஒரு பெரிய ஒரு இது. பவுல் சொன்னது. இல்லையா? பவுல் சொல்லும்போது என்ன சொல்றாருன்னா, அங்க ஸ்திரீகள் வந்து உபதேசம் பண்ணவும், புருஷன் மேல் அதிகாரம் செலுத்தவும் நான் உத்தரவு குடுக்கிறதுன்ட்டு. ஆனா அது என்ன ஆயிடுச்சு கிறிஸ்தண்டத்துல நீங்க பார்த்தீங்கன்னாக்கா, நிறைய கேள்வி. ஏன்? ஸ்திரீகள் ஏன் பேசக்கூடாது? அப்படி. நான் சொன்னது தேவன். அது மைண்டுக்கு வர்றதே இல்ல. தேவன் சொல்லிட்டாரா? அவ்வளவுதான். நான் செய்ய மாட்டேன். நான் ஸ்திரியா இருந்தாலும் தேவனை பிரியப்படுத்த தான் நான் பார்ப்பேன். அது கீழ்ப்படிதல். இது நான் ஒரு உதாரணத்துக்காக சொன்னேன். அது மாதிரி நீங்க பார்த்தீங்கன்னா, எல்லா வகையிலும் பிதாவாகிய தேவன் நமக்கு ஒண்ணு சொல்லிட்டாருன்னா, அது அப்படியே கீழ்ப்படியணும். அதுதான் நம்ம பார்க்கணும். எல்லாம் நிறைய அறிவுரைகள் குடுத்திருக்காரு இல்லையா? நாம ஒரு சகோதரர் நமக்கு விரோதமா ஏதாவது பேசிட்டாரு அப்படின்னா மனக்கசப்பாயிடுச்சுன்னா, மத்தேயு 18ல நம்ம சொல்லிக்கிற மாதிரி, அத அப்படியே நம்ம செய்யறது. ஏன்னா ஃபர்ஸ்ட் அவரோட போய் பேசுறது, அப்புறமா 2 பேர கூட்டு போறது. இதெல்லாம் வந்து இந்த ஒழுங்குகள் சொல்றாரு இல்லையா? அத அப்படியே நம்ம கடைப்பிடிக்கிறது தான் பிதாவாகிய தேவனுக்கு கீழ்ப்படிவது. எல்லா வகையிலும். அது நம்ம அர்ப்பணிச்சிருக்கிறோம். சொன்ன மாரி நம்ம நடக்கணும். அது கீழ்ப்படிதல். அந்த வோவன் டு த லார்ட் எவ்ரிடே நம்ம எடுக்கிறோம். அதே போல நம்ம வாழ்க்கை இந்த நாள்ல காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் நம்ம அது மாதிரி வாழ்றது. அதுக்கப்புறமா நன்றி சொல்வது ஒவ்வொரு மணி நேரமும் அவருடைய பார்வையில நம்ம இருக்கிறோம். சில நேரம் நமக்கு அது வந்துட்டு ஒரு நஷ்டமாக தெரியலாம். நம்ம எது நஷ்டப்படுத்தி ஆயிப்போச்சே, தேவன் ஏன் இப்படி நம்மள நடத்திட்டாரு அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஆனா அதுதான் நமக்கு லாபமானது. ஏன்னா தேவனுடைய மேல் பார்வையில நம்மளுடைய வாழ்க்கை இருக்குது. அவர் நமக்கு நன்மையானவைகளை மாத்திரமே செய்வாரு. அந்த திருப்தி தான் ஜீசஸ் கிரைஸ்ட்க்கு இருந்துச்சு. அதனால பிரியமானவர்களே, இந்த புகை போட்டுட்டு கன்ஃபார்ம் ஆயிட்டு தான் கன்ஃபார்ம்னா அப்படியே ஒரு கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். ஃபுல்லா கிருபாசனத்தை மூடிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஆரோன். அப்புறமா அவர் அந்த அந்த துணியை எடுத்துட்டு அந்த ஸ்கிரீனை எடுத்துட்டு தலையை உள்ள விடும்போது பயந்துட்டே விடுவாராம். ஒரு டைமும் ஒரு வருஷமும் ரொம்ப பயப்படுவாராம். ஏன்னா ஏதாவது பலிகள்ல தவறு நடந்துச்சுன்னா தலையை உள்ள விட்டோனுமே செத்து போயிடுவார். அதே மாதிரி ஜீசஸ் கிரைஸ்ட் கூட பயந்தாருன்னு சொல்றாரு. ஏன்னா அதுக்குள்ள என்டர் ஆகும்போது. ஏன்னா அதுக்கு முன்னாடி செய்ய வேண்டிய பலிகள் எல்லாம் நான் கரெக்டா செஞ்சுட்டேனா அப்படின்ற ஒரு கேள்வி இருந்துச்சு. பிதாவாகிய தேவன் கிட்ட ரொம்ப அழுந்து பயந்து என் ஆத்துமா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டு இருக்குன்னு சொல்ல அந்த துக்கத்துல தேவன் அவருக்கு ஆறுதலை கொடுத்தாரு. ஏன்னா அது வரைக்கும் அவருக்கு வந்து எந்த பெர்மிஷன் வரல. முடிஞ்சிருச்சு, நீங்க எல்லாம் பெர்ஃபெக்டா பண்ணிட்டீங்க, நடங்க ஆயிடுச்சு அப்படின்னு தேவன் சொல்லியிருந்தானே ஓகே. எதுவுமே சொல்லல. அப்ப இவர் ஜெபிச்சு கேட்கிறாரு. அவர் அந்த பயபக்தி நிமித்தமாக அவருடைய வேண்டுதல் வந்து கேட்கப்பட்டது அப்படிங்கும்போது ஒரு ஆறுதல் கிடைச்சிச்சு. அந்த ஆறுதல் கிடைச்சதுக்கு அப்புறமா அவரு அந்த பிலாத்துக்கிட்ட இருக்கட்டும், இல்ல அடி குடுக்கிறதா இருக்கட்டும், சிலுவை தூக்கிட்டு போறது எல்லாம் அந்த அடிகள், மரணம் இது எல்லாமே நீங்க பார்த்தீங்கன்னா, அந்த முதுகெல்லாம் பிச்சை எடுத்துட்டாங்க. அது கூட ஒண்ணுமே அவருக்கு மைண்ட்ல இல்ல. என் வேலைய நான் பெர்ஃபெக்ட்டா முடிச்சுட்டேன். எனக்கு எல்லாம் கிடைச்சிருச்சு. இது என்னென்ன பண்ணிக்கங்க. நீங்க எல்லாம் பண்ணிட்டு சீக்கிரம் முடிச்சுட்டீங்கன்னா, நானும் என்னுடைய டோர்ல நான் போயிடுறேன் என்னுடைய வீட்டுக்கு. டோர் அதான் நமக்கு மரணம் தான் நம்முடைய அந்த டோர். அதுக்குள்ள போறதுக்கு நான் ரெடி அப்படின்னு. அந்த மாதிரி நீங்க பார்த்தீங்கன்னா, இந்த தூபபீடம் முழுக்க முழுக்க அது மகா பரிசுத்தத்துக்கு சம்மந்தப்பட்டு இருக்கிறதுனால அப்போஸ்தலனாகிய பவுல் அப்படி பேசியிருப்பாரு. ஆனா தேவன் சொல்லிக்கிறது கட்டளை வந்து யாத்திராகமத்துல சொல்லிக்கிற மாதிரி அது திரைக்கு இந்த பக்கத்துல தான் இருந்திருக்கும், ஹோலியில தான் இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி சகோதரர் படிக்கிறார். ஓவர். இதுல கேள்விகள் இருக்கா? வேற ஏதாச்சும் கமெண்ட்ஸ் இருந்தா நீங்க பேசலாம். சாரி பிரதர். பிரதர் ஒரு சின்ன ஒரு பாயிண்ட் பிரதர். இது அந்த ஹீப்ரூஸ் 9th சாப்டர் 4th verse பத்தி தான். அது வந்து மெகிசன் நோட்ஸ்ல வந்து மெகிசன் பிரதர் வந்து அவருடைய நோட்ஸ்ல என்ன சொல்றாருன்னா, இது ஆக்சுவலா கிங் ஜேம்ஸ் வெர்ஷன்ல வந்து நம்ம படிச்ச மாதிரி தான் இருக்கு. அதாவது கோல்டன் ஆல்டர் வந்து மோஸ்ட் ஹோலில இருக்கிற மாதிரி தான் வசனம் இருக்கும். ஆனா வேட்டிக்கன் மேனுஸ்கிரிப்ட்ல வந்து அதை கரெக்டா வந்து போட்டிருக்கிறாங்க அப்படின்ட்டு பிரதர் வந்து சொல்றாரு. அந்த வேட்டிக்கன் மேனுஸ்கிரிப்ட்ல வந்து அந்த ஹோலி பிளேஸ்ல தான் அந்த கோல்டன் ஆல்டர் இருக்கிற மாதிரி அந்த அந்த மேனுஸ்கிரிப்ட்ல அப்படிதான் வரும் அப்படின்ட்டு பிரதர் கூட ஒரு பாயிண்ட் கொடுக்குறாரு பிரதர். வெரி குட், வெரி வேட்டிக்கன் குட். மேனுஸ்கிரிப்ட்லயும் அப்படிதான் இருக்கு. செக் பண்ணி பார்த்தா கரெக்ட். அப்படிதான் இருக்கு. ஆமா. அது வந்துட்டு ஆண்டன் ஃப்ரே கூட மென்ஷன் பண்றாரு. ஆண்டன் ஃப்ரே கூட நீங்க பார்த்தீங்கன்னா டாபர்நாக்கல் நோட்ஸ்ல அது வெட்டிகன் மேனுஸ்கிரிப்ட்ல வந்து அப்படித்தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை எழுதுறாரு. ஸோ அதை ரொம்ப கரெக்ட் பிரதர். வெட்டிகன் மேனுஸ்கிரிப்ட்ல மாத்திரம் தான் அப்படி இருக்குது. மற்ற இதெல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னாக்கா சீனியர் டிக் இதுல எல்லாம் வந்து இது இருக்கிற மாதிரி தான் இருக்குது. அதனால தான் அந்த கன்ஃபியூஷன்.
வேட்டிகன் மேனுஸ்கிரிப்ட் நமக்கு ஓகே. அது நமக்கு ஈஸியா நமக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது. தாரா சிஸ்டர் எது சொல்ல வந்தீங்க? பிரதர் இப்ப நீங்க சொன்னீங்க இல்லைங்களா, வெள்ளை போலமும் கொம்புலியும் சாம்பிராணி, இது எந்த அதிகாரத்துல இது வருது கொஞ்சம் சொல்லல பிரதர், சொல்லல நீங்க. சிஸ்டர் இது வந்துட்டு இது இன்சென்ஸ் ஆல்டர் பத்தி பேசுறாரு இல்லையா, தூபப்பீடம். அது ஆமா. வேணா நீங்க நோட் பண்ணிக்கிறீங்களா? இல்ல நான் சொல்றேன். எந்த அதிகாரத்துல வருதுங்கன்னுட்டுன்னு சொல்லல நீங்க, வேற அப்படியே சொன்னீங்க இல்லைங்களா, அதுக்கு தான் கேட்டாங்க. ஓகே ரைட். அது யாத்திரையாகமம் தான். நீங்க நோட் யாத்திரை பண்ணிக்கணும். யாத்திரையாகம் 30ஆம் அதிகாரம் 1-10 வசனங்கள்ல. 1 to 10ங்களா? ஆமா, அதே அப்ப போல நீங்க நீங்க 11 எடுத்த கூட இருக்குது. ஓகே. நீங்க அதே எடுத்த இதுல வந்துட்டு அபிஷேகம் தைலான்னு ஒரு சப்ஜெக்ட் எடுத்தீங்க இல்லைங்களா, ஆமா, அது வேற. அது வேறங்க. அது வேற. ஓகேங்க. அது வேற. அபிஷேக தைலம் அதுல வேற. கூட அது வெள்ளை அபிஷேகம் போலும் வருது இல்லைங்களா? ஆமா, அதுல வெள்ளை போலம் வருது. அதுல வந்து நீங்க பாத்தீங்கன்னா கருவப்பட்டை, லவங்கப்பட்டை, வசம்பு. அது வேற வேற சுகந்தம் ரேஷியோ. வேற. ஆமா, ஓகேங்க. அது வேற வேற ரேஷியோ குடுக்குறாரு. அதுல வந்து 500 சேக்கல், 250, 250, 500 அப்படி பேசுறாரு. ஆமா. ஆனா சரி இதுல நீங்க சரி. பாருங்க 37ல கூட இருக்குது. யாத்திராகம் 37ஆம் அதிகாரம் 25 28ல கூட இருக்குது. So அதுல ஓ, நீங்க பாத்தீங்கன்னா இது எல்லாமே சமநிலையாக இருக்கணும். இது வேற. இது நாள் இது மிக்சிங் சரி. வேற. அது ஓகேங்க. வித்தியாசம் இருக்கு. அது நீங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க. சரி. தேங்க்ஸ். ஓகே சிஸ்டர். சகோதரர்களே, வேற ஏதாவது கருத்துக்கள் இருக்கா? நமக்கு டைம் ஆயிடுச்சு, நம்ம எண்ட் பண்ணிடலாம். நீங்க அடுத்த கேள்வி வந்துட்டு நம்ம 36வது கேள்வி நம்ம வரக்கூடிய வாரத்துல நம்ம தியானம் செய்வோம். வேற கருத்துக்கள் எல்லாம் நம்ம கன்க்ளூட் பண்றோம். தேங்க்யூ. பிரியமானவர்களே, இதுல எல்லாருமே நீங்க உங்களுடைய பங்கு இருந்துச்சு. நன்றி. இனி வரக்கூடிய நாட்களை கூட ஏன்னா இதுல ஒரு நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்தது போல இந்த பெரியன் ஸ்டடி அப்படிங்கிறது வந்து ஒரு பகுதியுமே நம்ம தனிப்பட்ட முறையில நம்ம ஃபீல் பண்ணணும். அதுதான் முக்கியமா இருக்குது. நம்ம ஃபீல் பண்ணி அது நம்முடைய வாழ்க்கையில இப்ப இன்னைக்கு புகை போடுறது அப்படின்னு சொன்னா எவ்ரிடே நம்ம அந்த புகையை போடுறோமா? அது போடுறதுல வந்து அதுல நம்மளை தடைப்படுத்துகிறது எது? அதை எப்படி நம்ம வந்து மேற்கொள்வது? எப்படி வின் பண்றது? இந்த தடைகளை எப்படி நீக்குவது? இதெல்லாம் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் நம்மளே செய்யணும் ஒருத்தருமே. அப்ப அந்த ஃபீலிங்கை நம்ம என்ன பண்ணலாம்னா நம்ம பகிர்ந்துக்கலாம். அதனால இது எல்லாரும் இது போர்ஷன் வந்து நம்ம கொடுத்துருக்கோம்னு சொன்னா அது ஒரு எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக ஒருத்தருக்கு ஏன்னா அது இது இந்த ஒரு மீட்டிங் மூவ் ஆகணுன்றதுக்காக கொடுத்துருக்குறது. ஆனா இதுல கூடிய கருத்துக்கள் வந்து நம்ம எல்லாருக்குமே பாடம். நம்ம எல்லாருமே படிச்சுட்டு வந்து எல்லாரும் பரிசுத்த தேவன் கொடுத்துருக்காரு. ஒருத்தருக்கு ஒரு ஆங்கிள் வந்து அது அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ எல்லாருடைய கருத்துக்கள் நம்ம பகிர்ந்துக்கும் போது நிச்சயமா அது எல்லாருக்குமே அது நல்ல ஒரு பயன் கொடுக்கும். ஏன்னா நம்ம இந்த உலகத்துல இருக்கும்போது நாம திரைக்கு போறதுக்கு முன்னாடியே நம்ம எல்லாருக்கும் அந்த வெள்ளை போல் பரணிய அந்த வெள்ளை போலம் பரணி இருக்குது இல்லையா, வெள்ளைக்கல் பரணின்னு சொல்றாரு, அந்த வாசனையை நம்ம எல்லாருக்கும் வீச செய்யணும். எல்லா சகோதரர்களுக்கும் நம்ம செய்யணும். பாத அங்கங்கள் இங்க இருக்கிறாங்க, அவங்களுடைய கால்களை நம்ம ஊத்தணுமே. அப்படின்னா நம்ம பெற்றுக்கொண்ட இந்த பாக்கியத்தை, நம்ம பெற்றுக்கொண்ட இந்த சத்தியத்தை, நம்ம உணர்ச்சிகளை நம்ம மற்றவர்களுக்கு பகிர்ந்தளிப்பது. தேவன் எப்படி நம்மளை வந்து கைட் பண்ணது இந்த வாரத்துல அப்படின்னு சொல்லிட்டு அதை நீங்க ஃபீல் பண்ணி நீங்க பகிர்ந்துக்கிறது தான் இந்த பெரியன் ஸ்டடி. ஸோ அதை நீங்க மைண்ட்ல வச்சு நீங்க படிங்க எல்லாருமே. ஆல்மோஸ்ட் நீங்க எல்லாருமே அந்த ஐடியாவை தான் படிக்கிறீங்க. நன்றி. இனி வரக்கூடிய நாட்களில் நம்ம வந்து அதை தொடர்ந்து நம்ம போகலாம். முடிவாக நம்ம மத்தியில் கூடிய சகோதரர் கண்ணன் அவர்கள் நம்ம ஜெபத்தில் வழி நடத்துவார்.